ஸ்ரீ குருவே நம. ஓம் நமோ குரு பிரம்ம பூஜிதம். குவலய ஜனன சங்கல்பிதம். சாமர நயன திருஷ்டம் பிரசன்ன வதனம் மதுர வாசகம் மங்கள ரூபம். மானச அனுக்கிரக தபசம் பவித்ரம் பரமானுக்கிரகம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம். ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதுநிலை யோகி பாடத்திட்டத்துல அடுக்கு நிலை போதம் கிட்டத்தட்ட முதுநிலை யோகத்தினுடைய கடைசி ஒரு சில வாரங்களுக்கு வந்துட்டோம். அடுக்கு நிலை போதும், அதுக்கப்புறம் யோக சமயத்தோடைய பாடத்திட்டம் முடியுது. போன வாரம் சுரபசார சங்கீதை பார்த்தோம். அகத்தியருடைய சீடர்கள் இந்திரன் ஏலவானான் எழுதிய பாடல்கள். அதுல யோகத்தினுடைய எல்லா படிகளையும் சுரபசார சங்கீதையில அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம படிக்கிற அறிநிலை யோகம், அப்புறம் வர இளநிலை யோகம், அதுக்கப்புறம் வர முதுநிலை யோகம், அதுக்கு மேல இருக்கிற யோக ரத்தனம், யோகாம்பரன், யோகீஸ்வரன், அதுதான் இறுதி ஜீவனுடைய முக்தி. சரி, அப்போ ஒரு ஒரு ஜீவாத்மா முக்தி அடையணும்னா இத்தனை படிகளை கடந்துதான் போகணுமா? யோகாம்பரம், யோகீஸ்வரன்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பிராணாயாமம் பண்ணணும், எவ்வளவு நேரம் தியானம், எவ்வளவு நேரம் சமாதியில இருக்கணும்னு போட்டிருந்தது. அவ்வளோ கடினமான பயிற்சி முறைகள்லாம் சாத்தியமா? அப்படி இருந்தாதான் நம்ம முக்தி அடைய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பொழுது, இப்போ நாம செய்கின்ற பிராணாயாமமே ரொம்ப அற்புதமான ஒரு கலை. அது ஒரு பிறவி, சரி இந்த பிறவியிலே நாம முடிச்சுக்கணும் இந்த பிறவி ஜென்மாவை, இல்ல இன்னும் ஒரு பிறவியோ 2 பிறவியோ இது இருக்கிற கர்ம வினைகளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு எரேஸ் பண்ணிட்டு போனோம்னா தான் அந்த மாதிரி யோகீஸ்வரன், யோகாம்பரன்ற பயிற்சியில இறங்கணும். ஒரு நாளைக்கு 360 பிராணாயாமம் பண்ணும்போது கர்ம வினைகள் எரேஸ் ஆகிற வேகம் அது அது அதை அனுபவிச்சு நம்ம தீக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நாம தான் அந்த பாருங்க அந்த அந்த சிஸ்டமே எப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்குதுன்னா அது எரேஸ் தான் ஆகும். ஏன்னா நம்ம எந்த வகையான விழாக்கள்ல கலந்துக்க கூடாது. உணவு அளவான உணவு, கிழங்கு, கீரை வகைகள் இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு புற உலகில இருந்து முழுசா ஒதுங்கி இருந்து அக உலகத்துக்குள்ள போற ஒரு விஷயம் அது. ஏன்னா புற உலகம் கலவரம் வாய்ந்தது, அமைதி இல்லாதது. அக உலகம் ஆனந்தமயமானது. இந்த அக உலகத்துக்குள்ள போற பயிற்சி முறைகள் தான் அது. ஆனா அவ்வளவு வேகமான அந்த பயிற்சி முறைகள் இல்லாம நாம இப்ப பழகுற இந்த 12 படிய துவாசத யோகம், பிராணாயாமம், இதுவே ஒரு மனிதனுக்கு போதும். அவ்வளோ வேகமா அதை பண்ணணுன்ற அவசியம் எல்லாருக்கும் வந்துடுறது இல்ல. யோகம்பரம், யோகீஸ்வரன்ற தகுதிகள் இருந்தாலும் கூட அந்த தகுதிகளை ஆஹ் அதை செய்யணும்ன்ற முயற்சி எல்லாரும் முயற்சிக்கிறது இல்ல. காரணம், பிரகிருதியில் உண்டான குணங்களின்படி உயிர்கள் கர்மங்கள் சேவிக்கப்படுகிறது. எல்லாமே வாழ்க்கையில நாம அனுபவிக்கிற ஒரு ஒரு விஷயமும் எல்லாம் என்ன பதிவாயிருக்குதோ பூர்வ ஜென்மத்துல என்னமா நம்மளை வடிவாக்கம் பண்ணிக்கிறோமோ அப்படிதான் போக முடியும். அப்படி பூர்வ ஜென்மத்துல தன்னை யோக நெறிகளாலையும் குரு பக்தியாலையும் குரு விசுவாசத்தாலையும் வடிவமைச்சு கொண்டவர் மட்டும்தான் அந்த எண்ணமே வரும். சரி நம்ம எடுக்கலாம், இத சங்கல்பத்தை எடுத்துன்னு நம்ம 12 வருஷம் பண்ணலாம் அப்படின்ற எண்ணமே வரும். மற்றபடி மீதி பேர்லாம் நம்ம இந்த பிராணாயாமமே இப்ப நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம். இது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை நம்ம எங்க போய் தேடினாலும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நாம் செய்கின்ற பிராணாயாம முறை. அது நம்ம மனித குலத்தை மேன்மைப்படுத்த நம்ம ஞானிகள் பார்த்து 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 கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கலை. அதனால நாம செய்கின்ற இந்த 12 வகையான பிராணாயாமமும் நாம பழகக்கூடிய அந்த யோகா அனுஷ்டானங்களும் இது ரெண்டுமே ஒரு மனிதனை முக்தின்ற இலக்குக்கு உயர்த்திரும்ன்றதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். பொறுமையா நடக்கும். அந்த அந்த மனம் பிராணாயாமம் பண்ண 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 அந்த மனம் உரம் போட 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 அந்த மனப்பக்குவம், மனோபலம், மனோசக்தி இதுதான் மனிதனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். இப்ப அடுக்கு நிலை போதம் நூல் சுரபசார சங்கீதை போன வாரம் பார்த்தோம். அடுக்கு நிலை போதம் அகத்திய மாமுனிவர் எழுதின நூல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா அவர் என்ன பேசுறாருன்னா உடம்பின் சூட்சமத்தை பத்தி தான் பேசுறாரு. நம்ம உடம்பு ஸ்தூலம், சூட்சமம் ரெண்டுமா இயங்குது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சூட்சமம் என்ன அப்படின்னா இடைகளை, பிங்களை, சுழிமுனா, இதை தாண்டி இது மூன்றும் ஒன்னா சேர்ற இடம் ஆதார கமலங்கள். இத பத்தி பேசுறதுதான் அடுக்கு நிலை. அதுதான் உடம்புல எது அடுக்கு நிலையா இருக்குது, ஆதார கமலங்கள் மூலாதாரமா இருக்குது. அதுக்கு மேல சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாதகம், விசுத்தம், ஆஞ்சை, கிரகஸ்தம். இந்த ஆதார கமலங்களுடைய சூட்சமத்தை பத்தி கேள்வி பதிலா கேட்கிறார். இந்த நூல்கள் முழுவதும் ஒரு கேள்வி பதிலா கேட்டு
கடைசியா நான் கேட்டுக்கிற விஷயத்தெல்லாம் யாரு ஒழுங்கா விளக்குவாரோ அவர் தான் சரியான குரு. அப்ப இது அகத்திய மாமுனிவர் தான் எழுதினாரான்றது நமக்கு காலத்தால நம்ம சித்தர்கள் பேர்லாம் எதுவுமே நமக்கு சரியா தெரியலன்றது ஒரு உண்மையான விஷயம். ஆனா உடம்பின் சூட்சுமத்தை பத்தி பேசுற ஒரு அற்புதமான ஒரு நூல். குருதேவர் வந்து தன் குருதேவரிடம் ஞானோபதேசம் பெறும் பொழுது 16 வயசுல அடுக்குநிலை போதம் ஒருத்தரிடம் அந்த நூல் இருக்குது, அந்த ஓலைச்சுவடி இருக்குதுன்னு கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஐயா இந்த மாதிரி வந்து ஏன்னா குருதேவருடைய எண்ணம் வந்து இங்க இருக்கிற சித்தர் இலக்கியங்களுக்கெல்லாம் சரியான ஒரு விளக்கம் எழுதணும், இதெல்லாம் ஒளிமங்கி கிடக்குது, அல்லது இடைச்செருக்கள் சேர்த்து அதெல்லாம் வந்து திசை மாற்றப்பட்டது, அதுக்கு சரியான ஒரு விளக்கம் எழுதணும்ன்ற குருதேவருடைய எண்ணம். அப்போ அந்த வயசுலயே குருதேவர் வந்து இப்ப இந்த நூலை தேடி போயிருக்கிறார். ஒருத்தரிடம் ஓலைச்சுவடி இருக்குது அடுக்குநிலை போதம்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்கும் பொழுது அவரும் கொடுத்திருக்கிறார். அந்த ஓலைச்சுவடியில பார்க்கும்போது ஒரு 9 பாடல்கள் பார்த்திருக்கிறாரு குருதேவர். சரி அத வந்து நானு கொஞ்சம் எடுத்துட்டு படிச்சுட்டு குடுக்கட்டுமா? அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காரு. இல்ல அது ஓலைச்சுவடிலாம் இந்த மாரி வெளிய குடுக்கக்கூடாது, குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவே, அங்கேயே உட்கார்ந்து ஒரு ஒரு பாடல்கள் அப்படியே மனனம் பண்ணியிருக்கிறார் குருதேவர். மனப்பாடம் பண்ணிட்டு குருதேவர்ட்ட வந்து சொன்னாரு. இந்த மாரி அடுக்குநிலை போத நூல் இருக்குது. நான் கேட்டேன் குடுக்கல. நான் கொஞ்சம் மனனம் பண்ணின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவருடைய குருதேவர் சொன்ன வாசகம் வந்து, சரி குடுக்கலையா? ஆ ஒரு வாசகம். முன்னுரையில குருதேவர் எழுதியது. சரி. ஆ நேராக என் குருதேவரிடம் வந்து விவரம் சொன்னேன். ஆ தராவிட்டால் போகிறான் போ. சாமி கிட்ட வந்து சொன்னாராம். இந்த மாரி ஓலைச்சுவடி இருக்குது. அது குடுக்கலன்னு சொல்ட்டாங்க. தரலன்னா போறான் போ. என்ன அதுல விசேஷம் இருக்க போகிறது? திரும்பி திரும்பி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், பிராணாயாமம், சமாதி, கர்ம வினை, மறுபிறவி, முக்தி. இதை தவிர என்ன பாடி இருக்க போறான்? என்று அழுத்துக் கொண்டார் அப்டின்னாரு. ஆ அந்த மாரி குருதேவருக்கு ஆனா அந்த பாடல்கள மனப்பாடம் பண்ணின்னு வந்துட்டார். மனப்பாடம் பண்ணின்னு வந்தாலும் ஓரிரு பாடல்கள் வந்து குருதேவரோட மெமரி வந்து அந்த மெமரிய நாம வந்து என்னன்னு சொல்றது? அந்த மெமரிக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒண்ணும் இல்ல. 16 வயசுல தான் பெற்ற அந்த ஞானம், அது எங்கேயுமே நோட்ஸ் ஆஃப் லெசன் எதையுமே எடுத்துக்கல. அதுக்கப்புறம் 40 வயசுல தான் இந்த பாடத்திட்டத்த வந்து யோக பயிற்சியில அவர் பழக ஆரம்பிக்கிறார். அப்போ எல்லாமே அவரோட மெமரில இருந்து தான். இந்த 18 மாசம் ஃபுல்லா அந்த மெமரியில கேட்டுக்கின விஷயம் தான். எடுத்து நோட்ஸ் எடுத்து வைக்கிறதோ, இப்ப இருக்கிற காலம் மாரி நம்ம வந்து WhatsAppல ஒரு ஆடியோவா வச்சிருக்கிறோம். பிடிஎஃப் ஃபைலா போட்டுக்கிறோம். என்னென்னவோ நம்ம பண்ணிக்கிறோம். 16 வயசுல ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுல பதிவு பண்ணுது. ஒரு ஆத்மா ஒரு சித்தத்தின் வெளிப்பாடு அந்த ஆத்மாவுல பதிவு பண்ணுது. அப்படியே அத பதிவு பண்ணி வச்சுக்கின்னு 40 வயசுல யோக நெறிகள பழகுறாரு. அப்போ அவ்ளோ பெரிய ஒரு ஒரு நினைவாற்றல் குருதேவருக்கு. ஆ திருப்பியும் போய் அந்த நூல கேட்க இந்த தடவ என்ன பண்றாரு, ஒரு நோட்டு பேனா எடுத்துன்னு போறாரு. சரி எப்படியோ எழுதின்னு வந்துடலாம் அந்த 9 பாட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டு மீண்டும் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இல்லப்பா ஒரு நெருங்கிய சொந்தக்காரர் ஒருத்தர் கேட்டாரு. அதனால நான் குடுத்துட்டேன் அந்த நூல. என்கிட்ட இப்ப இல்லன்னு இருக்காரு. சரி அதோட அடுக்குநிலை போதம் போச்சு. இப்போ குருதேவர் வந்து இந்த நூல்களுக்கெல்லாம் விளக்கம் எழுதும்போது, இந்த நூல் வந்து கிடைச்சதாவும், அதுலயும் வந்து குரு வணக்க பாடல்கள் இல்ல. அடிபட்டு போச்சு. அப்போ அந்த ஓலைச்சுவடியில படிச்சாரு பாருங்க குருதேவர். அந்த குரு வணக்க பாடலோட சேர்த்து அதுல எழுதியிருக்கிறார். இப்ப சமீபமா கிடைச்ச ஒரு நூல்ல குரு வணக்கம் பாடம் இல்ல. ஆனா ஓலைச்சுவடியில குருதேவர் படிக்கும்போது அத நினைவு வச்சுக்கின்னு இதுல குரு வணக்கம் பாடம் எழுதியிருக்காரு. மண்ணு புகழ் குருபாத மலரை தொட்டு மங்காத யோக நிலை பாட வேண்டி தொன்னு புகழ் தாளிலத்து துயரம் தீர்த்த தோன்றாத நற்றுணையாம் குருவை வேண்டி பண்ணு தமிழ் பாட்டாலை பலவும் சொல்வேன் பாகு தமிழ் அகத்தியன் நான் பகரும் பாடல் வண்ணமுற வருங்காலம் யோகம் கற்க வந்ததித அடுக்கு நிலை போதம் தானே. குரு வணக்கம். இந்த குரு வணக்கம் பாடல் இல்ல. குருதேவரோட மெமரியில இந்த குரு வணக்கம் பாடல் தான் மனனம் செய்து வைத்திருந்தேன், அதை மேலே எழுதியுள்ளேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ மீதி இந்த குரு வணக்க பாடலோட சேர்த்து 10 பாடல். அதாவது மண்ணு புகழ் குருபாத மலரை தொட்டு அந்த பெருமைக்குரிய குருதேவர்களின் திருவடிகளை வணங்கி மங்காத யோக நிலை பாடம் வேண்டி. யோக நிலை எதுக்கு இத பாட போறாரு அகத்தியர் முனிவர்? யோக நெறிகளை பத்தி பாடுறார். துண்ணு புகழ் தாளிலத்து துயரம் தீர்த்த, தாளளித்து துயரம் தீர்த்தன்னா திருவடி தீட்சை. இந்த திருவடி தீட்சை கொடுத்து குருதேவர் இந்த ஞானத்தை கொடுத்து கர்மபந்தங்கள் போத்த குருதேவருடைய திருவடி தீட்சை பெற்ற குருவிடம் தோன்றாத நற்றுணையாம் குருவை வேண்டி பண்ணு தமிழ் பாட்டாலே பலவும் சொல்வேன் பாகு தமிழ் அகத்தியன் நான் பகரும் பாடல் வண்ணமுற வருங்காலம் யோகம் கற்க வந்தது இது அடுக்கு நிலை போதம் தானே. என்ன என்னுடைய எசன்ஸ் என்னன்னு அவர் சொல்றார். நான் வந்து எங்க இந்த பாடலை கத்துனேன், என்னோட குருதேவர்கிட்ட கத்துக்கினேன். குருதேவரோட திருவடி எப்பேற்பட்டது, அந்த திருவடி தீட்சை கற்றதும் அந்த கர்ம வினைகளை போக்கக்கூடியது. இப்படி போக்க நான் என்ன இப்ப நான் பண்ண போறேன்னா வண்ணமுற வருங்காலம் யோகம் கற்க.
வந்தது இந்த அடுக்கு நிலை போதம் தானே. இந்த யோக நெறிகளை எதிர்கால உலகம் இதை கத்துக்கணும். இது ஒரு பெரிய கடமை. ஒரு 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 யோகிக்கும் இந்த யோக நெறிகளை பழகுற நமக்கு. ஏன்னா நமக்கு தான் இந்த முழுமையா யோகம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நாம பழகுற இந்த யோக நெறிகள் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அறிநிலை யோகம், இளநிலை யோகம், முதுநிலை யோகம் படிக்கிற மாணாக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு கடமை. நாம இந்த கலையை பழகுறது. இன்னும் ஒண்ணு, இது அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்து நாம எப்படி இதை கடத்த போறோம், சரியான முறையில நாம பழகுறோம், அடுத்து நம்ம கொடுக்கணும்ன்ற ஒரு பெரிய ஒரு கடமை நம்மிடம் இருக்குது. ஏன்னா ஞானிகள் எல்லாம் பாடல்களா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாம் பாடல்களா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப குருதேவர் அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்திருக்கிறார், பயிற்சி முறையும் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த பயிற்சி முறையை பழகி அந்த அனுபவத்தை பெற்றவங்க இங்க யாருமே இல்லை குருதேவர் காலத்துக்கு முன்னாடி. இப்போ நாம தான் அதை செய்யறோம். அப்போ நாமளுடைய கடமை முதல்ல என்னன்னா, முதல்ல நாம இந்த பயிற்சி முறையை நல்லா பழகணும். நாமள ஆய்வு நோக்குல இந்த பயிற்சி முறையை பழகி நமக்கு ஏற்பட்ட மாற்றங்கள், சித்தர்கள் 1000 சொல்லியிருக்கிறாங்க, தவஞானிகள் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் இந்த பாடத்திட்டத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா எனக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது? நான் பத்மாசனம் போடும்போது, இந்த அனுஷ்டானங்களை பண்ணும்போது என் உடம்புல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது? இந்த மாற்றத்தையும் இந்த நான் உணர்ந்து அந்த உணர்வோட நான் என்னுடைய அடுத்த ஜெனரேஷன் நான் இதை கொண்டு போறேன்னா, அதுதான் நம்மளுடைய அடுத்த கடமை. யாரோ ஒருத்தர் சொல்றாரு, இவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் என் பிள்ளைக்கு கொடுக்கல. அப்பா நான் இதை பழகி இருக்கிறேன், நான் இந்த யோக நெறிகளை பழகி இருக்கிறேன், யோகா அனுஷ்டானங்களை பழகிறேன், மூச்சு பயிற்சியை பழகிறேன், பிராணாயாம 10 ஆண்டு காலமா பழகின்னு வரேன். இதை நான் உனக்கு நம்பிக்கையோட கொடுக்குறேன். இது பண்ணா இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும், நம்பிக்கையோட நம்மளோட பிள்ளைகளுக்கு நாம இதை கொடுக்குறோம். அது எவ்வளவு பெரிய ஒரு தவம். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு பெரிய பொறுப்பு. அன்னைக்கு ஞானிகள் தன்னுடைய சீடர்களை தேடி தேடி கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு குருதேவர் நம்மளை வளர்த்து வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை தன் சீடனுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு குரு. ஒரு குருவுக்கு என்ன இருக்குது? எல்லாமே தன் தன் முழுமையா அந்த ஜீவன் முக்தி அடையிற நிலையில இருக்கிறாங்க. ஜீவன் முக்தி அடையிற நிலையில இருக்கிறவங்களுக்கு என்ன கடமைன்னு ஒண்ணு இருக்குதுன்னா என்னன்னா, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அது நான் இந்த யோக நெறிகளை பழகி இவ்வளோ எனக்குள்ள ஆன்மான்னு ஒண்ணு இருக்குது, அதை உணர்ந்து என்னுடைய கர்ம பந்துகளை தேய்த்தி அந்த பரம்பொருளோட நான் போய் முக்தியாக போறேன். இன்னைக்கு நான் பழகின இந்த கலையை நம்பிக்கைக்குரிய ஒருத்தவங்கிட்ட இதை கொடுத்துட்டு போகணும். அதுதான் ஒரு குருவுக்கு இருக்கிற ஒரே ஒரு தேடுதல். அதுதான் எல்லாமே அவங்களுக்கு போயிடுச்சு. வேண்டாம் என்ற போதும் என்ற அந்த நிறைவு வேண்டாம் என்ற அந்த விடுதலைக்கு தயாரா இருக்கிறவங்க எதை காத்து நாங்க இருக்கிறாங்கன்னா, இந்த நம்பிக்கைக்குரிய தூய்மையான இந்த பிரம்ம வித்தையான யோக நெறிகள் யாரிடம் கொடுத்துட்டு போறது? இதுக்காக காத்துன்னு இருக்கிறாங்க. காத்துட்டு இருந்து அந்த சீடனிடம் அதை கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அப்படி பார்த்து பார்த்து கொடுத்த அந்த யோக நெறிகள் இன்னைக்கு பாருங்க, நாம குடும்பத்துல இன்னைக்கு பழகுறோம். நம்ம பிள்ளைகளுக்கு நாம கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு 8 வயசு 9 வயசு ஆச்சா, அந்த வீட்டுல இருக்கிற தாய் தந்தையர் யோக பயிற்சியில பழகுறாங்களா? 10 வயசுல வாமா உட்கார், யோகாசனம் பண்ணு, இந்த பத்மாசனம் போடு, ஒரு இலகுமுத்ரா பண்ணு, ஒரு ஹஸ்த வஜ்ராசனம் பண்ணு, ஒரு முஷ்டி வஜ்ராசனம் பண்ணு, ஒரு உச்சித பாதாசனம், பிருஷ்டாசனம், பிரயாசனம், சூரிய நமஸ்கார் போதும். ஓய்வாசனம், நாடி சுத்தி, இதுவும் வாழ்க்கையை பார்த்துக்கும். வேற ஒண்ணுமே தேவையில்லை. இந்த 8 யோக பயிற்சிகள், அந்த 8 ஆசனங்களும் ஒரு நாடி சுத்தி போதும். வாழ்க்கை முழுவதையும் நீ ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். எங்க இருந்து அது டிரான்ஸ்பர் ஆகி என்னைக்கு நீ கிளை கிளைகளா எப்படி இது நம்மள போகுது. அப்ப அந்த கலையை கொடுக்கும்போது அவர் முதல்ல உணர்ந்திருக்கணும்ல. அவர் முழுமையா இதை பழகி உணர்ந்திருக்கும் போது அந்த உணர்தலோட அவர் அப்படியே கொடுக்குறார். அடுத்து வர சங்கதிகளுக்கு அது இன்னைக்கு நாம என்ன போறோம், குலதெய்வம் கோயிலுக்கு போனோம்பா. எங்க இருக்குது குலதெய்வம்? அது ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க, அந்த ஊர்ல தான் இருக்குது நம்ம குலதெய்வம். அது யார் சொன்னா? எங்க தாத்தா சொன்னாரு, அப்புறம் எங்க அப்பா சொன்னாரு, போனாரு. நாங்க அது ஏதாவது நல்ல விசேஷம் நாங்க போயிட்டு தான் போவோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பின்பற்றுறோம். ஆனா இதனால மனிதன் அடைந்த பயன் என்னன்னு பார்த்தா அஞ்ஞானம் தான். அஞ்ஞானத்தை தவிர அங்க ஒண்ணும் இல்லை. ஏதோ போறோம், எதுக்கு போறோம்னு நமக்கு தெரியாது. அப்பா காமிச்சாரு இதுதான் குலதெய்வம்ட்டு போறோம், கும்பிடுறோம். ஏதோ ஒரு வேண்டுதல். அடுத்து நம்ம வாழ்க்கையில ஒரு கமிட்மெண்ட்டை வச்சிருக்கிறோம். அந்த கமிட்மெண்ட் நடந்தா நமக்கு நான் சந்தோஷம், இல்லையா அது திருப்பியும் அது என்ன கடவுள்கிட்ட சொன்னோம், எதுவும் நடக்கல, வாழ்க்கையில நம்மளே போட்டு நம்ம குழப்பிப்போம். ஆனா இது நம்ம கொடுக்க போற ஒரு செல்வம், ஒரு நிகரில்லாத ஒரு செல்வம். இது அஞ்ஞானம் இல்லாதது, இது ஞானத்தோட கூடியது, விஞ்ஞானத்தோட கூடிய ஒரு செல்வத்தை உங்களுடைய சங்கதிகள் கிட்ட நீங்க கொடுக்க போறீங்க. இந்த யோகா பயிற்சி அவங்க பழக ஆரம்பிச்சாங்கன்னா அந்த உடம்பு நல்லா இருக்கும், உயிர் நல்லா இருக்கும். அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, கல்லூரிக்கு போனாலும் சரி, அந்த நல்ல ஒரு மனோபலம் அவங்களுக்கு இருக்கிற அந்த மனோபலம், மனோ ஆற்றலை நம்ம பார்க்கணும்.
வாழ்க்கையில அடுத்து 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 அவங்க போகக்கூடிய நிலை. ஏன்னா மனித அறிவை வச்சு ஒரு துறையில நாம் இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு சங்கீதம், இல்ல இசை, உலகியல் விஷயங்கள சொல்றேன். அதுல வந்து மனித அறிவை வச்சு ஒரு இலக்கு தான் நம்மளால தொட முடியும். ஆனா யாரோ ஒருத்தவங்க தான், கோடியில ஒருத்தவங்க தான் அந்த இசையிலயோ, அந்த விஷயத்திலயோ உச்சத்த தொடுறாங்க. அவங்கள நம்ம வந்து இசை ஞானின்றோம். பல பேர்கள் வச்சிருக்கிறோம். ஏன் அவங்களால மட்டும் அந்த இடத்த தொட முடியுது? அப்படின்னா, மத்தவங்களால ஏன் தொட முடியலன்னா, மனித அறிவுக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த அறிவுக்கு அப்பால அவன் போகணும்னா, சில பயிற்சி முறைகள் வேணும். மூளையில ஏற்படுற அந்த நியூரான்ஸ், அந்த நியூரான்ஸ்களுடைய தூண்டுதல், அந்த ஆழமான அந்த பதிவுகள், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவனுக்குள்ள அதிகமான அந்த ஆற்றலையும், அந்த துறையில அவங்க சிலர்ந்து வழங்குறதுக்கும் இந்த யோக நெறிகள் துணை நிற்கும். இந்த யோக நெறிகளோட அந்த விஷயங்கள், உலகியல் விஷயங்கள அவங்க டீல் பண்ணும்போது, அந்த துறையில மேலும், மேலும், மேலும் வந்துட்டே இருப்பாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் இது வந்து இந்த காலகட்டத்துல நமக்கு தேவையான ஒன்று. இந்த வாழ்க்கைய நம்ம சிறப்பா வாழ்வதற்கான ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்குதுன்னா, இப்ப நம்ம கையில இருக்கிற இந்த யோக நெறிகள் தான். அதான் சொல்றார். "வண்ணமுற வருங்காலம் யோகம் கற்க, வந்தது இந்த அடுக்கு நிலை போதம் தானே." எதுக்கு நான் இந்த தத்துவங்கள சொல்றேன்? எதுக்காக நான் இது சொல்றேன்னா, இந்த யோக நெறிகள்னு ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. ஏன்னா, அவ்வளோ பெரிய பிரம்மோபநிஷம் பிரம்மோபநிஷம்ன்ற ஒரு காவியத்த குருதேவர் படைச்சுட்டு 1000 பக்கம் கொண்ட காவியத்தை எழுதிட்டு, ஏன் இதை எழுதணும்னு சொல்றார். இதை படித்து யோகம் ஆர்வம் உருவாகி, இந்த யோகத்தை அவர்கள் பயில்வதுதான் இதனுடைய நோக்கம்ன்றார். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு படைப்பு தேவைப்படுது. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தேவைப்படுது இந்த யோக நெறிகளை நாம் நாம் பழகுவதற்கு. காரணம் இதுக்குள்ள இருக்கிற நுட்பம். அந்த சூட்சமத்த பத்தி தான் அடுக்கு நிலை போதத்துல சொல்றார். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சூட்சமம் என்னது? இடைகளை, பிங்களை, சூஷ்மனா. நம்ம உடம்ப வந்து ஜடமா பார்க்கிறோம். நம்ம உடம்பு என்னென்ன உறுப்புகளால் ஆனது, ரத்த ஓட்டம் இருக்குது, கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாம் இருக்குது. இத வந்து நீங்க சயின்ஸ் சொல்லுது. ஆனா நம்ம சித்தர்கள் சொன்ன சூட்சமம் இடைகளை, பிங்களை, சுழிமுனா. இப்போ இந்த ஸ்தூலமான இந்த நம்மளுடைய உள்ளுறுப்புகள் ஒழுங்கா இயங்கணும்னா கூட, நமக்கு இன்னைக்கு விஞ்ஞானத்திடம் ஏதாவது சரியான பயிற்சி முறைகளோ, சரியான கோட்பாடுகளோ இருக்குதான்னா இல்ல. ஒண்ணுமே இல்ல. ஏன்னா நம்ம உள்ளுறுப்புகள், மனித உள்ளுறுப்புகள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஒண்ணு இன்னொன்ன சார்ந்து இருக்குது. எதுவுமே தனிச்சையா இந்த உள்ளுறுப்புகள் இயங்குறதுக்கு அது மட்டுமே அது இயங்கினா போதும்ன்றது கிடையாது. எல்லா உள்ளுறுப்புகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு இந்த உடம்புல. உதாரணத்துக்கு இப்ப தைராய்டு எடுத்துக்கணும் அப்படின்னா, தைராக்சின் என்ற ஒரு ஹார்மோன சுரக்குது. இப்ப இந்த தைராக்சின் என்ற ஒரு ஹார்மோன் அது சுரக்கிறதுக்கு எதனிடம் இருந்து அதனுடைய கட்டுப்பாடு இருக்குதுன்னா, மூளையில ஹைப்போதாலமஸ் கிட்ட இருக்குது. இந்த ஹைப்போதாலமஸ் எதோட கட்டுப்பாடுல இருக்குதுன்னா, பிட்யூட்டரி கிட்ட இருக்குது. சரி இது எல்லாம் ஒண்ணை சார்ந்து இருக்குதுன்னா, இந்த தைராய்டு வந்து தைராக்சின்ற ஒரு ஹார்மோன சுரக்குது. T4 ஹார்மோன சுரக்குது. இந்த T4 என்ற ஹார்மோன் வந்து ஒரு கச்சா எண்ணெய் மாரி. உடம்பு நேரடியா அத வந்து கச்சா எண்ணெய நேரடியா நம்ம பயன்படுத்திக்க முடியுமா? முடியாது. அது சில மாற்றங்கள் குடுத்து அதுலருந்து பெட்ரோலு, டீசலு தனித்தனியா பிரிச்சு எடுக்குறோம். அந்த மாரி தைராய்டுல இருந்து சுரக்கிற அந்த ஹார்மோன் நேரடியா ரத்தத்துல கலந்ததுன்னா, அது உடம்பு பயன்படுத்திக்க முடியாது. அத T3யா கன்வெர்ட் பண்ற பணி கல்லீரல் கிட்ட இருக்கு. அந்த கல்லீரல் கூட அது 60% தான் செய்யும். மீதி வந்து நம்மளுடைய குடலும், சிறுநீரகங்களும் செய்யுது. அப்போ தைராக்சின்ற ஒரு ஹார்மோன சுரக்கணும்னாலே அதுக்கு கட்டளை வந்து ஹைப்போதாலமஸ்ல இருந்து வரணும். அதுக்கு மேல ஹைப்போதாலமஸ்க்கு பிட்யூட்டரில இருந்து ஒரு ஆர்டர் வரணும். இதெல்லாம் வந்து அந்த ஹார்மோன் அத சுரந்தா கூட அத கன்வெர்ட் பண்றதுக்கு கல்லீரலோட உதவி வேணும். கல்லீரல் ஒரு பக்கம் கன்வெர்ட் பண்ணாலும் சிறுநீரகங்கள் அதோட சேர்ந்து இதுக்கு செயல்படணும். எவ்ளோ அற்புதமான ஒரு நுட்பம். எங்கேயோ நம்ம நோய்வாய்ப்பட்டு தைராக்சின ஒழுங்கா சுரக்கலன்னா, அதுக்கு நம்ம ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துக்கிற மாத்திரை கரெக்ட்டா அத தான் போய் கியூர் பண்ணுமான்னா நமக்கு தெரியாது. ஏன்னா உடம்பு பல இயக்கங்களா, பல நுட்பங்களா மாறி, மாறி ஒன்றோட செயல்பட்டுன்னு இருக்குது. இப்படி ஒன்றோட செயல்பட்டுன்னு இருக்கிற உடம்ப எல்லா இயக்கங்களையும் சீராக்குறது தான் யோக நெறிகள். இதுதான் இந்த அற்புதமான ஒரு பயிற்சி. நாம பழகக்கூடிய ஒரு ஆசனங்களும் தைராய்டுக்கு ஏத்த ஆசனங்கள். குனிஞ்சு நிமிரும்போது நம்ம கல்லீரலும், மண்ணீரலும் மடிஞ்சு இதுவாகுறதால அதனுடைய செயல்பாடுகள். கொஞ்சம் தலைக்கு ரத்த ஓட்டம் போறதால ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரியோட செயல்பாடுகள். எல்லா ஒட்டுமொத்த இயக்கத்தையும் சேர்க்கிறது தான் யோக நெறிகள். இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் தான் நான் யோக நெறிகள் பண்றேன்லாம் கிடையாது. நரம்பு இயக்கம், தசை இயக்கம், மூச்சு இயக்கம், உள்ள இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகள், ரத்த ஓட்டம், அந்த ரத்தத்துல கலந்த ஹார்மோன்கள் எந்த அளவுல இருக்கணும், நம்ம சிறுநீரகங்கள் எப்படி ஃபில்ட்ரேஷன் பண்ணுது, அங்கிருந்து போற அந்த அழுக்குகளை எப்படி வெளியேற்றுது, ஒட்டுமொத்தமா அதுதான் அதுதான் ஆசனங்கள். அது குருதேவர் நிகரில்லாத நிதியன்னு ஒரு பாடல்.
ராஜயோக சம்பூர்ண யோகாசனங்கள் எழுதும்போது சொல்லுவார், இறைவா இறைவா என் எரிவா எழுவான் இரண்டும் நீ இட்ட கொடைநலம் சான்று 150 நின்னருள் சாகரம் நிகரில்லாத நிதியம் என அருளி பகரெனாத பயன்கள் எதனை உரைத்த இறைவா இறைவா என் இறைவா. நிகரில்லாத ஒரு நிதியம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நிகரில்லாத நிதியம் எதுனா, நம்ம கிட்ட இருக்கிற ராஜயோக சம்பூர்ண யோகாசனங்கள் தான். இன்னைக்கு சொல்றாங்க, ஒரு ஒரு பிராக்டிகல் கத்துக்க வராங்க, செகண்ட் பேட்சுக்கு கத்துக்கின வரவங்க பிராக்டிகல் பழகுறாங்க. ஒருத்தவங்களும் அந்த யோக நெறிகளை பழகி அவங்க சொல்ற அனுபவங்கள். ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் அப்படி இருக்குது. ஒரு 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 ஆசனமும் அதை பண்ணும்போது அந்த மூச்சு இயக்கத்தோட பண்ணும்போது ஒண்ணு ஒண்ணு அப்படியே கனெக்ட் ஆகுது. அந்த மூச்சு இயக்கத்தோடையும் அத்தனை செகண்ட்ஸ் நம்ம ஆசனம் பண்ணும் போதையும் அது உடம்பும் மனசு உயிர் மூணும் அப்படியே சிங்க் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஆத்மா லயமாயி போயும் அந்த ஆசனங்களை பண்ணும்போது. ஏன்னா அந்த உடம்பு உயிர் மனம் ஆன்மா இது ஒன்று ஒன்றோட தொடர்பு பட்டு இருக்கின்ற இந்த அடிப்படை தத்துவம். இந்த அடிப்படை தத்துவத்தை சொல்லக்கூடிய பாடம் இந்த உலகத்துல இங்க எங்கேயுமே இல்லை. இந்த அடிப்படை தத்துவத்தை விட்டு நம்ம வேற எந்த பாடத்தை படிச்சாலும் எந்த தத்துவத்தை பின்பற்றினாலும் மனிதன் அடையக்கூடிய பயன் என்ன? உடம்பு எனக்கு நல்லா இல்லை, ஒரு நாள் நல்லா இல்லை, 2 நாள் நல்லா இல்லை, கிரானிக் டிசீஸ் ஆயிடுச்சு, காலமெல்லாம் 1 மாசம் 6 மாசம் இது வாழ்நாள் முழுதும் இப்படிதான் இருக்கணும்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? இந்த துன்பத்தோடயே தான் வாழ்க்கையை கடத்தணுமா? இதை ஊசி போட்டுக்கணுமா, இன்சுலின் ஊசி போட்டுக்கணுமா, இல்ல டயாலிசிஸ் பண்ணிக்கணுமா? வாழ்க்கை இந்த மருத்துவத்தை நாடி போயினே இருக்குது உலகம். அப்போ மனசுல எப்படி அமைதி இருக்கும்? சாந்தி எப்படி இருக்கும்? நிம்மதி எப்படி இருக்கும்? நல்ல எண்ணங்கள் எப்படி உதயமாகும்? இந்த மன உளைச்சல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு காரணம் அப்போ உடம்பு மனசோட தொடர்புபட்டு இருக்கு. மனசு சரியில்லை, ஏதோ ஒரு கவலை 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, அடுத்தடுத்து அதே போயின்னு இருக்குதுன்னா பாதிக்கும். மனம் பதட்டமா இருக்கும்போது நம்ம குடல்ல சுரக்கக்கூடிய அமிலங்கள் சரியா சுரக்காது, சாப்பாடே சரியா ஜீரணமாவாது. பதட்டத்தோட இருக்கும்போது குடல்ல இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அளவா சரியா சுரக்கணும், பெப்சின் சரியா சுரக்கணும், கணையம் இன்சுலினை சரியா சுரக்கணும். மனசு அமைதி இல்லாம பதட்டத்திலையும் கவலையில இருந்தா இதெல்லாம் சரியா சுரக்காது. அப்போ உடம்பு பாதிக்கப்படுது. அப்போ இந்த உடம்பு உயிர் மனம் எவ்வளவு அழகா சிங்கா இருக்கணும். இது சிங்க் ஆகிற பயிற்சி முறைகள் எங்க இருக்குது? நம்ம லயத்தோட பண்றோம். என்னன்னா இங்க இருக்கிற அற்புதம், இன்னொரு அற்புதம், எளிமையான ஆசனங்கள். நம்ம எதுவுமே இங்க உடம்ப வருத்திக்கிறது இல்ல. குருதேவர் அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி அவ்வளவு அற்புதமா கொடுத்திருக்கிறார். எந்த ஆசனமாவது கடுமையான ஆசனங்கள் இருக்குதா பாருங்க. அந்த 234 ஆசனத்துல அந்த யோக நித்ரா அப்படின்னு சில ஆசனங்கள், சில பீபட்ச ஆசனங்கள் இருக்கும். இந்த பீபட்ச ஆசனங்கள் அது அட்வான்ஸ்ட் ஆசனங்கள். ஆனா இந்த எளிமையான ஆசனங்களே ஒருத்தவங்களுக்கு வாழ்நாள்ல போதும். ஒரு 8 ஆசனம் 9 ஆசனம் பண்றோம், ஒரு நாடி சுத்தி பண்றோம், போதும். வாழ்நாள் முழுதும் போகணும். மேலும் மேலும் அதுக்கு மேல நான் யோகத்துறையில இன்னும் வளரணும் அப்படின்னும் போதுதான் பிராணாயாமத்துக்கு போறோம், அடுத்தடுத்த படிகளுக்கு போறோம். அப்ப இந்த எளிமையான பயிற்சியிலே உடம்பு இவ்வளவு அழகா இயங்கும் போது, உடம்பு இவ்வளவு ஸ்திரமா ஆக்கிக்கும் போது, அதனால்தான் சொன்னார் குருதேவர், நிகரில்லாத ஒரு நிதியம் என அருளி பகரெனாத பயன்கள் அது உரைத்து. பகரெனாத அதன் பயன்கள். அது குரு வணக்கத்துல ஒரு ஒரு சித்தர்களும் ஞானிகளும் குரு வணக்கம் எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா சரணாகதி. அது தன்னை தன்னை முழுமையா. ஏன் இந்த யோகாசனங்கள் சில பேரால சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஒரே பயிற்சி தான், ஒரே மூச்சு பயிற்சி தான், ஒரே பிராணாயாமம் தான். நம்ம கிட்ட சொல்றேன், வெளியில சொல்லி கொடுக்கறதுலாம் அது ஒரே பயிற்சி நான் சொல்லல. ஸ்ரீலஸ்ரீ ஞானஜோதி தபோவனம் மற்றும் ஆராய்ச்சி மையத்துல ஒரே பயிற்சி தான். ஒரே பயிற்சி 10 பேர் கத்துக்கிறாலும் எல்லாருக்கும் ஏன் ஒரே மாதிரி ஆகல, ஒருத்தருக்கு ஆகுதுன்னா அங்க என்ன என்ன பிளாக் ஆகுதுன்னா சரணாகதி தான். தன்னை தன்னை முழுமையா இந்த கலையிடம் தன் குருவிடம் தன்னை முழுமையா சரணாகதி பண்ணிடணும். அதுதான் நம்ம சித்தர்களும் ஞானிகளும் சொல்றாங்க. திருமூலர் பாடும்போது வானின்றி இடிக்கிலேன் மாக்கடல் பொங்கிலேன் கானின்றி செந்தி உடல் வேகிலேன் நானின்றி நாதனை நாடுவனேனே. இந்த உடம்பு எரிஞ்சா என்ன, நெருப்பால எரிஞ்சா என்ன, நீர் எது பண்ணா என்ன, நான் குருதேவர் தான் நாடுவேன். காரணம் என்ன? இது எல்லாமே இந்த உடம்பதான் பண்ணும். உள்ள இருக்கிற ஆத்மாவை ஒண்ணும் பண்ண முடியாது. உள்ள இருக்கிற ஆத்மாவை நெருப்பால எரிக்க முடியாது, நீரினால் நினைக்க முடியாது, காற்றினால் உறைய வைக்க முடியாது. ஏன்னா ஆத்மா அழியாதது. அழியாத அந்த ஆத்மாக்குள்ள அழியாத கர்ம வினைகள் இருக்கு. அந்த கர்ம வினைகளை போக்கக்கூடிய ஒரு குருதேவர் தான். அதனால இந்த அற்ப உடம்புக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் என் குருதேவரே நாடி நிற்பான்ற அந்த ஸ்திரம், தன்னை முழுமையா அந்த சரணாகதி. இதுல இருக்கிற ஒரு நுட்பம் என்னன்னா, சரணாகதினா ஒருத்தரை நம்ம நம்பி வரோம். ஒரு பேசிக்கான விஷயம் தான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நம்பி வரான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நம்பி வரும்பொழுது, சார் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்றதால நான் யாருகிட்டயும் வெளியில எதுவும் இது பண்ணல, உங்களை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன பண்றாரு, பின்னாடி போய் இன்னும் 2 பேருக்கிட்டையும் அந்த உதவி கேட்டிருக்காரு. இவருக்கு தெரிய வருது, உங்ககிட்ட கேட்டாரா, என்கிட்டயும் கேட்டார். அவரு நான் என்னதான் முழுசா நம்பி இருக்கிறேன், நான் செய்யணும்னாரு, உங்ககிட்டயும் கேட்டிருக்காருன்னும் போது அங்க நம்பிக்கை அடிப்படுது சாதாரண வாழ்க்கையிலே. அப்போ யோகா நெறிகள் ஃபுல்லா நமக்கு பயன் தரும்.
குருதேவரும் முழுசா கொடுக்க வராரு. யார் முழுசா அவரிடம் நம்பி சரணாகதி அடையறாங்களோ, தன்னை முழுமையா நம்பி வரவங்களுக்கு தான் குரு அவ்வளவு சீக்கிரம் வந்து யாரோ யாரோ ஒரு மாணவனை கையில எடுத்துக்கிறது இல்ல. யாரையுமே அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து எடுத்துக்கிறது இல்ல. ஆனா யார் தன்னை முழுமையா வந்து சரணாகதி உடல், பொருள், ஆவி, உலகத்தால் கொண்டு படர்வினை பற்று பார்த்து கை வைத்து நொடியில் அடி வைத்து நுண்ணியர் வாங்கி கடிய பிறப்ப காட்டின நந்தியே. அத முழு சரணாகதி எங்க இருக்குதோ அங்க குரு பொறுப்பேத்துக்கிறார். குரு பொறுப்பேத்துனதுக்கு அப்புறம் வாழ்க்கை அப்ப ஏதோ ஒரு கர்ம வினை செஞ்சுட்டா வந்தாலும் அதுலயும் போய் சில மாற்றங்களை பண்ணி அதுதான் அந்த சரணாகதி. சரணாகதி நம்ம சமயங்கள்லாம் சொல்றது சரணாகதிக்கு இறைவனுக்கு பிடிச்ச விஷயங்களை செய், இறைவன் பிடிக்காத விஷயங்களை தவிர்த்துடு, இறைவனிடம் உண்மையாக இரு. இது நம்ம சமயங்கள் சொல்றது. இதுல அடிப்படை முதல் இதுவே அடிபட்டு போகுது. இறைவனுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யினா இறைவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? ஒழுக்கமா இருக்கணும், அன்போடு இருக்கணும், எல்லா உயிர்களையும் நேசிக்கணும். இதுதானே இறைவனுக்கு பிடிக்கும். ஆனா இது இப்படி இருக்க முடியுமா ஒருத்தவர்? முதல்ல அந்த பேஸ், இதுக்கான பேஸ் பவுண்டேஷன் அவர்கிட்ட எங்க இருக்குது? அன்போட அவர் இருக்கிறதுக்கும். ஏன்னா பக்தி மார்க்கத்தால நம்ம உடம்ப கூட நம்மளால காத்துக்க முடியாது. தன் உடலையே தான் காத்துக்கொள்ளாத போது அங்க அன்பும் சரணாகதியும் எப்படி ஏற்படும்? அதனால அடிப்படை ஃபர்ஸ்டே அங்க அடிபட்டு போச்சு. பேஸ் இதுதானே. ஒரு மனிதனிடம் அன்பு வரணும், மனசு அவருக்கு நல்லா இருக்கணும்னா உள்ள இருக்கிற இயக்கம் நல்லபடியா நடந்தாதான் அது வெளிப்படும். உள்ள இருக்கிற இயக்கம் சரியில்லை, போய் உட்காந்துக்கிறோம், இடுப்பு வலி, கை கால் வலியோட, தலைவலியோட உடம்பு நெளிஞ்சுன்னு உட்காந்துக்கிறோம். அங்க எங்க உண்மையான அன்பு இருக்கும்? அங்க சரணாகதி எங்க இருக்கும்? அப்போ அந்த நிலைக்கு ஒருத்தர் போனோம் அப்படின்னாலே அது இறைவனிடம் இல்ல, அது குரு தான் அந்த நிலையை அவனுக்கு தகுதிப்படுத்துறார். அந்த உண்மையான அன்பு அவனிடம் வெளிப்படுவதற்கு அதான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் என்றார் திருமூலர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன். அதுதான் அடுக்குநிலை போதர் சொல்றார். மண்ணு புகழ் குருபாத மலரை தொட்டு மங்காத யோக நிலை பாட வேண்டி தன்னு புகழ் தாளிழுத்த துயரம் தீர்த்த. தன்னு புகழ் தாளளித்து துயரம் தீர்த்த. துயரம் தீர்ந்து போச்சு. மனுஷனுக்கு துயரம் எப்படி வருது? நோய், பகை, கடன். துயரம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருது? முதல் துயரம் நோயால வருது. நோயால அவன் அடைகின்ற துயரம் தான் இங்க பெரிய துயரமே. மற்றதெல்லாம் உடம்பு நல்லா இருந்தா அவர் என்ன வேணாலும் பாத்துக்கலாம்ப்பா. அவருக்கு உடம்பு நல்லா இயங்குச்சுன்னா அவர் எந்த ஒன்னாலும் மேனேஜ் பண்ணிடலாம் லைஃப்ல. அப்போ முதல் துயரமே அந்த நோயால வருது. தன்னு புகழ் தாள் இழுத்து துயரம் தீர்த்த தோன்றாத நற்றுணையாம் குருவை வேண்டி மண்ணு பண்ணு தமிழ் பாட்டாளை பலவும் சொன்னேன் பாகு தமிழ் அகத்தியன் நான் பகரும் பாடல். துயரத்தை தீர்த்துட்டார் என்னோட குருதேவர். என் உடம்பையும் சரி பண்ணி உயிரையும் பலப்படுத்தி சுவாசத்தை சேமிச்சு என் கர்ம பந்தங்களை போக்கி என்னை மீண்டும் பிறவாமைக்கு தயார் பண்ணிட்டார். அதுதான் மனிதனுடைய துயரம். அந்த துயரம் போச்சுன்னா மற்றது எல்லாம் தானா நடக்கும். அது பாருங்க, அதுதான் அந்த சரணாகதி. ஏன் நம்ம அடுத்தடுத்த படியில நம்ம போக முடியும்? நான் முழுசா தன்னை சரணாகதி அடையும் பொழுது, முழுசா தன்னை நம்பி தான் உன்னிடம் நான் கொடுத்துட்டேன். இந்த பாடல்கள்லாம் நான் வந்து முதல் வகுப்பு குருதேவர்கிட்ட எடுக்கும்பொழுது குருதேவர் முன்னாடி ஒரு முதல் பாடம் எடுத்துக்க வச்சு பார்த்தார். நாடி சுத்தி தான் எனக்கு கொடுத்த தலைப்பு. சாமி உட்கார்ந்து இருக்கிறாரு, நான் முதல் வகுப்பு எடுக்க போறேன் அவர் முன்னாடி. எனக்கு முதல் பாடலே ஸ்டக் ஆயிடுச்சு. முதல் பாடலே ஸ்டக் ஆயிடுச்சு. சாமி முன்னாடி சாமி எடுத்து கொடுக்குறார். தன்னோடு கூட வரும் தனது சாயை தனக்கு உதவ மாட்டாது தன்மை போல. இந்த பாடலை நான் பாடுறேன், சாமி எடுத்து கொடுக்குறார். அது அவர் எடுத்து கொடுக்கணும்னு இருக்குது பொழுது. தன்னோடு கூட வரும் தனது சாயை தனக்கு உதவ மாட்டாது போல தன்னோடு பிறந்தவரும் நட்பும் சுற்றம் தன்னோடு மறிப்பவர்கள் யாரும் இல்லை. தன்னோடு மறித்தாலும் தான் எழுந்து தரணியிலே நின்றவர்கள் யாரும் இல்லை. இதுலதான் நான் ஆரம்பிச்சு அந்த வகுப்பு வந்து போகும்போது அந்த பாட்டு ஸ்டக் ஆயிடுச்சு. அது ஒரு 20-25 நிமிஷம் எடுத்த அந்த முதல் வகுப்பு, குருதேவர் முன்னாடி எடுத்த வகுப்பு, அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். எடுத்துட்டு வகுப்புல எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. குருதேவர் எதுவுமே சொல்லல, கம்முன்னு இருந்தார். இருந்துட்டு சாயங்காலமா ஆசிரமத்துக்கு போய் எல்லாரும் முடிச்சுட்டு அவங்க முடிச்சுட்டு போகும்போது கூப்பிட்டார். வானேனா, காலையில வகுப்பு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீ எடுக்கும்போது நீ அந்த பாடல்கள்லாம் சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. குருதேவர் அங்க ஒரு வார்த்தையை சொன்னார். நல்லா பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற. நான் கூட சின்ன வயசுல இப்படிதான் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பேன். ஏன் அவர் வந்து நீ நல்லா எடுத்த கண்ணா, அவர் யாரு, குமார் குமார் எடுத்த மாதிரியே எடுத்த, குமார் பாட்டு சொன்னாரே அவரை மாதிரியே எடுத்த, இல்ல சுப்பிரமணி பாட்டு சொன்னாரே அவரை மாதிரியே சொன்ன, அப்படி சொல்லல. அவர்கிட்ட போய் நான் ஒரு பொடியன்
எனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே இல்ல. அவர் முன்னாடி பார்க்கும்போது ஒரு துரும்பு நானு. சாட்சாத் குரு, சாட்சாத் பரபிரம்மம். ஒரு துரும்பு ஒண்ணுமே இல்ல. என்ன போய் அவர் என்ன சொல்றாரு, "நல்ல பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கினடா." நான் கூட சின்ன வயசுல இப்படிதான் பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கினேன். "ரொம்ப சந்தோஷம். நீ ரொம்ப நல்லா எடுத்துட்ட. இதோ அடுத்தது இவன் கௌதம் எடுக்க போறான். எப்படி எடுக்க போறான்னு தெரியல." அப்படின்னு சொன்னார். இது ஏன் நமக்கு அப்ப விளங்கல. அப்போ அப்போ அத விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு இல்ல. அது ஏன் சொன்னார்ன்னு இன்னைக்கு தெரியுது. ஏன்னா நீ வேற நான் வேற இல்ல. நான் என நீ என வேறில்லை என்றும் நினைவு அருளி தாயென மோன குருவாக வந்து தடுத்து சேயனை காத்த பரமே. நீ வேற நான் வேற இல்ல. என்னைக்கு என்ன உன்னை முழுசா என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டியோ, நீ வேற நான் வேற இல்லடா அப்படின்னு இருக்காரு. அந்த அறிவு ஏன் சாமி அப்ப சொன்னார்ன்னு நமக்கு தெரியல. இது யோகம் நமக்குள்ள போக போக வேலை செய்ய வேலை செய்ய குருவிடம் வந்து இருக்கின்ற ஒரு ஒரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் இருக்கும். நமக்கு அந்த நேரத்துல அது விளங்காது. அவங்களுக்கு இருக்கிற அந்த படைப்பு, அவங்களுக்கு இருக்கிற அந்த ஞானம் என்ன 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 நோக்கத்தோட ஒரு ஒரு மாணவர்களும் வராங்க. இத முழுசா கூர்மையா கூர்ந்து 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 அது ஒண்ணு மேல வாழ மட்டையாவே இருக்கட்டும். இந்த வாழ மட்டையில நம்ம ஒண்ணும் இது பண்ணிட முடியாது. அது ஒண்ணுமே விளங்காது, சொன்னாலும் ஒண்ணும் மண்டையில ஏறாது. ஆனா அங்க மன தூய்மை இருக்குது, சரணாகதி இருக்குதுன்னா மத்த எல்லா தகுதியிலும் குரு வர வச்சுருவாரு. இதுல இருக்கிற பெரிய நுட்பம் அதுதான். அங்க ஒண்ணும் அவனுக்கு ஒண்ணுமே புரியாதே, இவன போய் நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவனிடம் சரணாகதி இருக்குது. அவன் முழுசா நம்மள நம்பி வந்திருக்கிறான். அவன் உடம்பு, உயிர், மனம், ஆன்மா தன்னிடம் சரணடைஞ்சிட்டு ஸ்திரமா இதுல நிக்கிறான். என்ன ஆனாலும் தன் குருதேவர் நான் முதல் வகுப்பு எடுக்கும்போதே நான் சொன்னேன். எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்ல. அப்படியே கடவுள் வந்து என் முன்னாடி நின்னாலும் அத வணங்கக்கூடிய அவசியம் எனக்கு இல்ல. குருதேவர் முதல் பாடம் எடுக்கும்போது குருதேவரோட சன்னதியில நான் எடுத்த ஒரு முதல் விஷயம். ஏன்னா இந்த உடம்பு நல்லா இருக்குதுன்னா காரணம் என்னுடைய குருதேவர். என் உயிர் நல்லா இருக்குதுன்னா காரணம் என்னுடைய சுவாசம் நல்லா ஓடுதுன்னா காரணம் என்னோட குருதேவர். என்னோட மனசு நல்லா இருக்குதுன்னா காரணம் என்னோட குருதேவர். எல்லா தகுதிகளையும் என் குருதேவர் குடுத்துட்ட அப்புறம், யாரோ கடவுள்ன்னு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அவர் வணங்கி நான் என்ன பண்ண போறேன்? அங்க ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல. குரு சாட்சாத் பரபிரம்மம். கடவுள தரிசனம் பண்ணியாச்சு. கடவுள்கிட்ட இருந்து என்ன பெறணுமோ அத பெற்றாச்சு. கடவுள்னு ஒருத்தர் உலகத்துல உச்சக்கட்ட அந்த பரபிரம்மே இருந்தா ஒரு மனிதனுக்கு என்ன குடுக்க முடியும்? உனக்கு கார் குடுக்குறேன், பங்களா குடுக்குறேன்னா அதெல்லாம் நிலையில்லாதது. நல்ல செல்வம் குடுக்குறேன், ஜடக்கல்வி. நல்ல ஜடக்கல்வி அதுவும் வந்து ஜடக்கல்வி ஆயிடும். அப்போ கடவுள்னு இந்த உலகத்துல பரபிரம்மே அல்லாவாகட்டும், இஸ்லாமியர்கள்ங்க அல்லாவாகட்டும், இயேசுவாகட்டும், கிறிஸ்துவர் வாழ்கிறவர்கள இயேசு பிரான் ஆகட்டும், பௌத்த மதத்துல வரவங்கள பௌத்தர் ஆகட்டும், இங்க வைணவம், சைவம், இந்து மதத்துல வணங்குற கடவுள்கள் ஆகட்டும், அந்த கடவுளே வந்து நம்மகிட்ட தரிசனம் குடுத்தாலும் ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமா என்ன குடுக்க முடியும்னு கேட்டா, அவன் உடம்ப பாத்துக்கிறதுக்கு யோகாசனங்கள், உயிரை வளப்படுத்துறதுக்கு மூச்சு பயிற்சி, கர்ம பந்தங்களை போறதுக்கு பிராணாயாமம், மனம் ஸ்திரமா இருக்கிறதுக்கு தியானம். இததான் உச்சகட்டமா ஒரு கடவுளாலே கொடுக்க முடியும். அந்த கடவுளை நான் நேரடியா பார்த்துட்டா அவர் எனக்கு முழுசா கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல எந்த கடவுளை வணங்கி நான் என்ன பண்ண போறேன்? உலகத்தில் குருவுக்கு ஒப்பும் இல்ல, ஞானம் வித்தைக்கு மேல் ஒன்று மண்ணில் இல்ல. சலனத்தில் வாழ்கின்ற மானுடத்தை காக்கும் கமல மலர்பாதம் காப்பு வச்சேன். பூமியும் சாமியும் உண்மை என்று இந்த பூலோகம் எல்லாமும் சுத்தி வந்தேன். எதுக்கு ஓடுறேன் எதுக்கு ஓடியாரனே தெரியாம ஓடின்னு இருந்தேன். ஆனா பூமியும் சாமியும் மாயம் என்று குரு சாமிய தந்திரன் சொன்னாண்டி. அப்பா எல்லாம் உனக்குள்ளே இருக்குது. உனக்குள்ளே இருக்குது. நீ வெளியே தேடின்னு இருக்குது எல்லா அமைதியும், எல்லா சந்தோஷமும், எல்லா ஆனந்தமும், எல்லா பிரம்மானந்தமும் உனக்குள்ளே இருக்குது. நீ வெளியே தேடினே இருந்தா தேடினே இருக்க வேண்டியதுதான். ஆனா நீ தேட வேண்டியது யார தெரியுமா? ஒரு குருவ. எப்படி தேடணும்? பாலைவனத்துல தாகத்துக்கு நீர் தேடுற மாதிரி தேடணும். ஒரு குருவ தேட வேண்டிய அந்த தேடுதல், அந்த ஆன்மாவுடைய வேட்கையை அவங்க சொல்றாங்க. எப்படி தேடணும்? பாலைவனத்துல வந்து தாகத்துல நீர் தேடுறவர் எப்படி தேடுவார்? அந்த வேகம் வேணும். அவ்வளவு வேகம். ஏன்னா காலம் இங்க இல்ல. மனிதனுக்கு கொஞ்சமா இருப்பதும் போதவே போதாதது காலம்தான். சீக்கிரமா அப்படி ஒரு குருவிடம் போ. அந்த அந்த முழுமையான அந்த கல்வி தூய்மையான ஒரு குரு இவர்தான் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சரணாகதி அடைஞ்சிரு. சரண்டர் ஆயிடு. வேற ஒண்ணும் தேவையில்லை. நீ மீதி எல்லாம் அவர் பார்த்துப்பார். அவர் சொல்லி கொடுத்த கலையை நீ ஒழுங்கா பழகினுவா. அவரெல்லாம் பார்த்துப்பாருன்னா உன்னை வந்து சரி போ, நீ போ நான் பாத்துக்கிறேன்லாம் அவர் சொல்லல. இந்த பாரு உன் கையில ஒரு பிரம்மாஸ்திரத்தை கொடுக்குறேன். இதை நீ பழகு. என்னுடைய அனுகிரகம் உனக்கு இருக்குது. இந்த கலையை உன்னை தினமும் பழக வைக்கும். ஒரு குருவோட அனுகிரகம் ஒரு மனிதனுக்கு ஏன் தேவைப்படுது? கலையை தினந்தோறும் பழகிறதுக்கு. ஏன்னா அதுக்கு 1000 தடைகள் வரும். நாம் செய்த பூர்வ செய்த அந்த தீய வினைகள் காரணமா தட்டு 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 தட்டி விடுது. எந்த யோக நெறிகளை நீங்க நல்லா பாருங்க. கூர்ந்து ஒரு ஒரு வாழ்க்கையிலையும் அதை செய்யறவங்கள பாருங்க. எங்காவது அது தினந்தோறும் பழகின்னு வரவங்க எனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனை சொல்றாங்களா பாருங்க. சொல்லவே மாட்டாங்க.
ஆனா பிரச்சனைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதை அன்னைக்கு பழகி இருக்க மாட்டார். 4 நாள் விட்டுட்டேங்க, 2 மாசமா பழகல. விஷயம் இதுதானப்பா. இதுக்கு மேல உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு இங்க வேலையே இல்லையே. ஒரு கலையை கொடுத்தாச்சு, இந்த கலையை நீ பழகிட்டனா எல்லா வகையான முன்னேற்றமும் அடைஞ்சிருவ. ஆனா நீ அதை பழகாம வந்து என்னிடம் வந்து நின்னா நான் என்ன சொல்ல முடியும்? துன்பமென வந்தவருக்கு துயர் போக்கும் மருந்தானே, பின்பு அவரே பிழை செய்தால் பேதை நான் என்ன சொல்ல. குருதேவர் சொல்றார், துன்பமென வந்தவருக்கு துயர் போக்கும் மருந்த உன்னிடம் கொடுத்தேன். ஆனா அந்த மருந்தை நீ சரியா சாப்பிடாம மீண்டும் என் முன்னாடி வந்தேன்னா பேதை நான் என்ன செய்யன்றார். நான் என்ன செஞ்சிட முடியும்? இவ்வளவு பெரிய ஒரு கலையை, ஒரு பொக்கிஷத்தை நான் உன்னிடம் கொடுத்தா அதை நீ பழகாமே வந்து மேலும் மேலும் என் முன்னாடி வந்து நின்னா நான் என்ன செய்ய முடியும்னு கேட்கிறார் குருதேவர். ஏன்னா இதுதான் இதுல இருக்கிற பெரிய நுட்பம். யோக நெறிகளை நாம பழகாம என்ன பண்ண முடியும்? ஒரு வளர்ச்சி ஒண்ணுமே அடைய முடியாது. எவ்வளவு தத்துவங்களை படிச்சோம், இல்ல இதுல ஏதாவது ஷார்ட்கட் இருக்குமா? சில பேர்லாம் சொல்றாங்களே, எப்படி ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வாங்கி ஏதாவது ஒரு இயக்கம் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு இயக்கம் நம்மள மீறி நடந்து நம்மள வழி நடத்தாதா? ஒன்றும் நடக்காது. வைராகியமான பயிற்சி முறை, வழுவாத பயிற்சி முறை, ஒழுக்கத்தோடு செய்கின்ற பயிற்சி முறை, தன்னை கைவசப்படுத்தணும். அந்த பயிற்சி முறையில கைவசப்படுத்தணும். அந்த நிலைக்கு நம்ம உயர்றதுக்கு குருவோட அனுகிரகம் வேணும். உலகத்தில் எதை அடைந்த பிறகு ஒரு மனிதன் மீண்டும் அடைய வேண்டியதில்லை. ஒரு இடத்துல ஒரு 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 கேள்வி ஒண்ணு வருது. இதுல குருதேவர் சன்னதியில ஒரு மனிதன் எதை அடைந்த பிறகு வேற ஒன்றை அடைய வேண்டியதில்லை? குருவின் கிருபை. பதில பாருங்க. குருவின் கிருபையை அவன் பெற்றுட்டானா அதுக்கு மேல அவனுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. குருவின் கிருபை கிடைச்சிச்சு, இந்த கலை கிடைச்சிச்சு, இதுக்கு மேல அவன் வாழ்க்கையை தேடி போக வேண்டிய விஷயமே இல்லை. எல்லா புதையலும் அவனுக்குள்ளே இருக்குது. எல்லாமே அவனுக்குள்ளே இருந்து இந்த கலையை பழகணும். காரணம், இது வந்து அது ஒரு காப்பு. தவத்துக்கும் முக்திக்கும் யார் காப்பு? ஸ்ரீ குருதேவரே காப்பு. எதுக்கு எது காப்புன்னு ஒரு ஒரு கேள்வி ஒண்ணு வருது. உலகத்துக்கு பூதங்கள் 5 காப்பு, நிலத்துக்கு வளம் காப்பு. அதாவது உலகத்துக்கு பூதங்கள் 5 காப்பு, நிலத்துக்கு வளம் காப்பு, பயிருக்கு மழை காப்பு, கவிதைக்கு இலக்கணம் காப்பு, பாட்டுக்கு இசை காப்பு, குலத்துக்கு குணம் காப்பு, மனைவிக்கு நல்ல கணவன் காப்பு. எது 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 இதுக்கு காப்பா இருக்குது பாருங்க. மகவுக்கு தாய் காப்பு, தர்மமே சத்தியத்தின் காப்பு. சத்தியம் ஒண்ணுதுன்னா அது காப்பு எது? தர்மமே சத்தியத்தின் காப்பு. தனத்துக்கு தயை காப்பு, குடிகளுக்கு நீதி வழுவாத மன்னன் காப்பு, அரசனுக்கு நல்ல அமைச்சர் காப்பு, மனிதனுக்கு அறம் காப்பு, உடம்புக்கு புலன்கள் காப்பு, வாழ்வுக்கு உழைப்பு காப்பு, மானுட ஜென்மாவுக்கு தவம் காப்பு. மானுட ஜென்மாவுக்கு தவம் காப்பு, மானுட ஜனனத்துக்கு தவம் காப்பு, தவத்துக்கும் முக்திக்கும் ஸ்ரீ குருதேவரை காப்பு. எது எதுக்கு காப்பாகுது? கடைசியா உறுதுணையா நமக்கு இருக்கிறது குருதேவரோட கிருபை தான். அது கிடைச்சதுன்னா வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு எல்லாம் அதுதான் அவர் வந்து குரு வணக்கத்துல சொல்றார். மண்ணு புகழ் குருபாத மலரை தொட்டு மங்காத யோக நிலை பாட வேண்டி, தொன்னு புகழ் தாள் இழுத்து துயரம் தீர்த்த தோன்றாத நற்றுணையாம் குருவை வேண்டி, பண்ணு பண்ணு தமிழ் பாட்டாலை பலவும் சொன்னேன், பாகு தமிழ் அகத்தியன் நான் பகரும் பாடல், வண்ணமுற வருங்காலம் யோகம் கற்க வந்தது இந்த அடுக்கு நிலை போதம் தானே. குருவணக்க பாடல்ல வந்து அழகா சொல்லிட்டு, இந்த முதல் பாடல் இது எல்லாமே கேள்வி பதிலா தான் வருது. அடுக்குநிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேள்வி பதில். சொல் பிறந்த இடம் எங்கே? முதல் பாடல். சொல் பிறந்த இடம் எங்கே? முப்பாழ் எங்கே? துவார பாலகர் எங்கே? முதற்பாழ் எங்கே? நல்ல சங்கு நதி எங்கே? வைகுந்தம் எங்கே? நாரணனும் ஆலியின் மேல் துயர்ந்தது எங்கே? அள்ளப்படும் 5 பூதம் ஒடுக்கம் எங்கே? ஆரைந்தும் இதழிரண்டும் முளைத்தது எங்கே? சொல்ல வல்லார் உண்டானால் அவரை நாமும் தொழுது குரு என பணிந்து வணங்கலாமே. இந்த 9 கேள்விகளை கேட்கிறார். கேட்டுட்டு இதுக்கு யார் பதில் சொல்றாங்களோ அவரை குருவா நம்ம ஏத்துக்குன்னு தொழுது வணங்கலாம் அப்படின்றார் அகத்தியர். இவர் பாருங்க, இவர் ஒரு ஸ்டைல்ல ஒரு பாட்டை எழுதிட்டு போயிருக்காரு. உடம்புல இருக்கிற சூட்சமங்கள்லாம் கேள்வியா கேட்டு பாடலா எழுதிட்டு, இந்த பாடலுக்கு யார் விளக்கம் கொடுக்குறாங்களோ அவரை நீங்க குருவா வணங்கலாம். சொல் பிறந்த இடம் எங்கே? முதல் வரியில கேட்கிறார். சொல் எங்க பிறக்குது? சொல் எங்க பிறக்குது? வாயில பிறக்குது அப்படின்னா சொல் பிறந்த இடம் எங்கே? இது முழுக்க முழுக்க என்னன்னா ஆதார கமங்களை பத்தி தான். தொண்டை வழியா நாக்கு, பல்லு, உதடு இவற்றின் உதவிகளோட நமக்கு சொல் பிறக்குது. சொல் பிறக்குதுன்னா நம்ம தொண்டையாண்ட இருக்கிற ஆதார கமலங்களுக்கு இது யார் சொல்றீங்க? நம்ம தொண்டை பகுதியில் இருக்கிற ஆதார கமலம் இது விசுத்தி, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாதம், விசுத்தி. விசுத்தி விசுத்தி அப்போ சொல் பிறந்த இடம் எங்கன்னா இந்த விசுத்திய சொல்றார்.
நம்ம நம்ம உடம்புல நம்ம பார்த்தோம். ஆதார கம்பளங்கள் தத்துவ விளக்கத்துக்கு தனியா ஒரு நூலே எழுதிட்டார் குருதேவர். போன பதிவுல கூட நம்ம பார்த்தோம். சொரூபசார சங்கீதையில அகத்தியருடைய சீடர்கள் இந்திரன், ஏலவானான். இப்ப அந்த அகத்தியர் தான் இந்த அடுக்குநிலை போதும் எழுதின அகத்தியரான்னு தெரியல. எத்தனை அகத்தியர் வாழ்ந்தாருன்னு தெரியல. அவங்களோட பேர் எதுவும் தெரியல. ஏன்னா சித்தர்களும் ஞானிகளும் தன்னை அவங்க வெளிப்படுத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கேயுமே எங்கேயுமே அவங்க தன்னை வெளிப்படுத்திக்கல. அது பெரிய ஒரு டிராபேக்கா தான் நமக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னே நமக்கு தெரியல. ஆனா அந்த குறைய தீர்க்கறதுக்காகவே குருதேவர் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுத ஒத்துக்கினார். ஏன்னா ஒரு பிரம்மஞானி வாழ்ந்து அதை வாழ்ந்து காமிச்சிட்டு போனா அந்த அடிச்சுவடுகள் அதை பின்பற்ற நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்களுக்கு அது ஒரு பெரிய வழிகாட்டுதலா இருக்கும். குருதேவர் அவருடைய வாழ்க்கை வரலாறுல எவ்வளவு இடர்பாடுகளோட எவ்வளவு சிக்கலோட வாழ்ந்தாலும் குருதேவருக்கு யோகம்தான் யோகம்தான் எனது வாழ்வு. குருதேவர் தான் நான் வணங்கும் தெய்வம். தர்மம் தான் நான் செல்லும் பாதை. இதுதான் குருதேவரோட தத்துவம். யோகம்தான் எனது வாழ்வு, குருதான் நான் வணங்கும் தெய்வம், தர்மம் தான் நான் செல்லும் பாதை. இப்படி வாழ்ந்து காமிச்சார். இது வாழ்ந்து காமிக்கிறதுக்கு என்ன அவசியம்? நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்கள் இந்த யோகத்தை பழகும் பொழுது இதுக்கு என்னென்ன மாதிரியான இடர்பாடுகள் நமக்கு வருது? இதுக்கு முன்னாடி என்ன சாதிச்சவங்க ஒரு நாளைக்கு 360 பிராணாயாம யோகாம்பரமா இருந்து 12 வருஷம் தவம் இருந்து இந்த யோக நெறிகளை பழகின குருதேவர் எப்படி இதை பழகினார்? என்ன மாதிரியான இடர்பாடுகளோட இதை அவரால் சாதிக்க முடிஞ்சதுன்னு நமக்கு ஒரு வழிகாட்டுறார் குருதேவர். இதை நான் பழகினேன்னா குடும்பத்தோட விட்டுட்டு போய் இப்படி சார் நம்ம ஃபேமிலியோட இருக்கிறோம், எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்குது, பசங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி சார் ஒரு மணி நேரம் காலைல யோகா ஒரு நாள் பண்றோம், ஒரு நாள் பண்ண முடியல, 1008 காரணம் நம்ம சொல்றோம். குருதேவரோட வாழ்க்கை வரலாறு பாரு. 7 மணி நேரம் பிராணாயாமத்தை ஒரு விவசாய நிலத்தை வச்சுன்னு, வறண்ட ஒரு விவசாய நிலம், 70 ரூபாய் சம்பளம், ஒரு கூலி வேலை, 7 பிள்ளைகளுக்கு தந்தை, பெரிய குடும்பத்தை வச்சுதான் இந்த சாதனையை அவர் பண்ணாருன்னும் போது 3/4 மணி நேரம் ஆசனாலும் நம்மளால பண்ண முடியாதா? வழிகாட்டுதல். எதிர்கால உலகத்துக்கு வழிகாட்டணும். யாருன்னே தெரியாம எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு சாதாரண மக்களிடையே அது பழகும் பொழுது நமக்கு வழிகாட்டுதல் வேணும்ல. அந்த வழிகாட்டுதல் தான் குருதேவரோட வாழ்க்கை வரலாறு. எல்லா வகையான என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அவர் வாழ்க்கை வரலாறுக்கு அது பதில் இருக்குது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் தர்மத்தோட நம்ம கடந்து போகணும். அந்த தர்மம் நம்மளுக்கு நம்ம ஏதோ செய்த பூர்வ ஜென்மம் அந்த 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 இடர்பாடு யாருக்கோ கொடுத்த இடர் தான் நமக்கு இப்ப இந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம். இது 100க்கு 100 ஒரு உண்மையான விஷயம். இது யாரும் பொறுப்பாக மாட்டாங்க, நாமளே பொறுப்பாகிறோம். அந்த பொறுப்பை நம்ம முழுசா ஏத்துங்க. அந்த நேரத்துல அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு தப்பை நம்ம பண்ணிடக்கூடாது. பல்ல கடிச்சின்னு மன தூய்மையா அந்த துன்பத்தை விட்டு வெளியே வந்துட்டோம்னா கர்ம வினை என்ற அந்த வித்து வறுக்கப்படுது. வித்து வறுத்துடுச்சுன்னா முளைக்கிறது இல்ல. அதுதான் குருதேவர் நமக்கு சொன்ன வாழ்க்கை பாடம். ஞானியானவன் கர்ம பற்றுகள் உள்ள அஞ்ஞானிகளிடத்தில் மனக்கலக்கத்தை உண்டு பண்ணக்கூடாது. எல்லா கர்மங்களையும் தானும் ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள் ஈடுபடுத்த வேண்டும். ஒரு மனிதனும் படிக்க வேண்டிய ஒரு வரலாறு, வாழ்க்கை வரலாறு. ஏன் அது படிக்கும் போது ஒரு நூலை நம்ம படிக்கிறோம்னா, மகாபாரதம் படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோம். ஏன் நம்ம படிக்கிறோம்? ஒரு இலக்கியத்தை ஏன் படிக்கிறோம்? கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்க. அதற்கு என் வாழ்க்கையில அது என்னமா எனக்கு உதவ போகுது? நான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது நான் எப்படி நடந்துக்கணும்னு பிரம்ம ஞானிகள், பிரம்ம ரிஷிகள் நமக்கு சில கதாபாத்திரங்களை படைக்கிறாங்க. நீ துரியோதனனா வாழ்ந்தா இந்த துன்பத்தை அனுபவிக்கணும். நீ திருதாஷனா மாதிரி வாழ்ந்தா, சுயநலமா வாழ்ந்தா இந்த துன்பத்தை அனுபவிக்கணும். நீ அர்ஜுனனா வாழ்ந்தா இப்படி இப்படி உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும். இப்படி நம்மளுக்கு கதாபாத்திரத்தை உருவாக்கி 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 நம்ம காமிக்கிறாங்க. அந்த கதாபாத்திரத்தோட நம்ம ஒன்றி படிக்கும் போது வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு நம்ம மகரிஷிங்க காமிக்கிறாங்க. ஏன்னா இது மனித மனதினுடைய வெளிப்பாடு இல்ல, சித்தத்தின் வெளிப்பாடு. மகாபாரதம் ஆகட்டும், ராமாயணம் ஆகட்டும். மகாபாரதத்துல கிருஷ்ணனை கடவுளா காமிக்கிறார், ராமாயணத்துல ராமனை கடவுளா காமிக்கிறாங்க. ஆனா கடவுளே இங்க மனிதனா வந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் கூட அந்த தர்ம பாதையில எப்படி அவங்க நடந்து போறாங்க. ஒரு மனிதனுக்குள்ளயும் கடவுள் இருக்குது. குருதேவர் அப்படிதான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். பரபிரம்மே மனித வடிவம் எடுத்துன்னு வருது. மனித வடிவம் எடுத்துன்னு வந்து அவர் ஒன்னும் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையில ரொம்ப வசதியான ஒரு குடும்பத்துல பிறந்து இல்ல. கர்ம வினைகளை எப்படி அவங்க உருவாக்கிக்கிறாங்க பாருங்க. பிரம்மம் தானே அந்த கர்ம வினைகளை ஏற்படுத்தி கொண்டது. அவங்க கொஞ்சமா படிக்கிறதுக்கு கூட வசதி இல்லாம, தன் தாய் தந்தையர் இருந்தா கூட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாம தான் காஞ்சிபுரத்துக்கு படிக்க போறாரு. அப்போ எவ்வளவு வாழ்க்கையில அந்த எளிமை. பணம் காசு தான் எல்லாம்னு இல்ல. மனிதனிடம் சாப்பிட சாப்பாடு, குடிக்க கஞ்சி, உடுத்த ஆடை இருந்தா கூட அந்த தூய்மையை அவன் நிலைநாட்டணும். இதுதான் மனித பிறவியின் நோக்கம் வாழ்ந்து காமிச்சவர் தான் நம்மளுடைய குருதேவர். அதனால அந்த வாழ்க்கை வரலாறு நம்ம எடுத்து படிக்கணும். என்னமா அவர் வாழ்க்கையை வாழ்ந்தார்.
அதே மாதிரி யோகத்துறையில நாம முக்கியமா கிடைக்க வேண்டியது, ஒரு மனிதன் என்ன தெரிஞ்சுக்கணும், குரு கட்டளை. இந்த குரு கட்டளைன்றது எவ்வளவு பெரிய ஒரு பாடம். 16 வயசுல அதை சொல்லி கொடுத்துட்டு 40 வயசுல தான்ப்பா நீ இந்த கலையை பழகணும்னு குருதேவர் ஒரு கட்டளை இட்டுட்டு போயிடுறாரு. எல்லா சித்தர் இலக்கியங்கள், பாடல்கள் எல்லாத்துக்கும் அந்த நேரத்துல புரியுது. ஆசனங்களை கத்துக்கிறார், மூச்சு பயிற்சி, பிராணாயம் எல்லாத்தையும் கத்துக்கிறார். எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இதுல இருக்கிற எல்லா நுட்பத்தையும் நான் சொல்லிட்டேன். இனி நீ யாரிடமாவது போய் இதுல சந்தேகத்தை தீர்த்துக்காத அளவுக்கு, இல்ல லைப்ரரியில போய் படிக்காத எல்லா நுட்பங்களையும் அவனுக்கு சொல்லிட்டேன். எங்கெல்லாம் நல்ல நிலங்கள் நினைக்கிறியோ அங்கெல்லாம் இந்த யோக விதைகளை நடு. இது ஒரு மகா விருட்சமாகி உலகுக்கு ஞானம் என்ற நிலை தரும். இந்த கலையை இந்த பிறவில நீ வளர்ந்து வர இந்த யோகத்தால உனக்கு முக்தி அடைஞ்சலான்ற எண்ணம் வரும். அப்படி அடையக்கூடாது. உனக்கு இன்னொரு பிறவி இருக்குது. உன்னுடைய அடுத்த பிறவி உன்னோட 33வது வயசுல, என்னுடைய இந்த பிறவில 154 வயசுல நம்ம நர்மதை நதிக்கரை ஓரம் சந்திக்கிறோம். அடுத்த பிறவில நீ நானும் முக்தி அடையிறோம். உலகம் அந்த யோகத்தை தேடி வர காலம் நெருங்கிடுச்சு சொல்லிடுறாரு. சரி, அப்படியே நீ இந்த யோக பிறவில வளர்ந்து வந்து முக்தி அடையக்கூடாது, இந்த கலையை நீ இப்பவும் இந்த 16 வயசுல கத்துக்கின, இதுக்கு மேல நீ 40 வயசுல தான் தொடணும்ட்டார். முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு குரு கட்டளை அதை எடுத்து குருதேவர் எப்படி வாழ்ந்தார், அந்த 16 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அந்த இடர்பட்ட வாழ்க்கையில அவர் எவ்வளவு வந்து பொருளாதார ரீதியாகவும் குடும்ப சூழ்நிலையாகவும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளை கை கொண்டார். அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை தர்மத்தின் பாதையில எப்படி நடந்து போனார். ஒண்ணு வாழ்க்கை நமக்கு காட்ட வேண்டிய ஒரு பாடம். அதுதான் வாழ்க்கை வரலாறு. அந்த வாழ்க்கை வரலாறு நம்ம எடுத்து நம்ம உள் வாங்கி நமக்கு முன்னாடி வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். அப்போ யோகம் என்ற இந்த பாதையில நம்ம போகும்போது, அதை நம்ம பழகும் பொழுது, இந்த 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் டெய்லி நம்ம பழகிறதுக்கு நம்ம காரணம் சொல்ல மாட்டோம். அடுத்தது சொல்லவே மாட்டோம். ஏன்னா நமக்கு முன்னாடி நம்ம யார் ஃபாலோ பண்ணின்னு வரோம், ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகளோட அடிச்சோடுகளை ஃபாலோ பண்ணின்னு வரோம். அப்போ அவர் முழுசா நம்ம படிச்சுக்கணும்னா, வாழ்க்கை வரலாறு முழுசா நீங்க குருதேவரோட வாழ்க்கை வரலாறு படிச்சிட்டீங்கன்னா, 4 வேதங்களை படிச்ச மாதிரி, 12 உபநிஷங்களை படிச்ச மாதிரி, 6 மகாதர்சனங்களை படிச்ச மாதிரி, சமயங்களை படிச்ச மாதிரி, திருமந்திரத்தை படிச்ச மாதிரி, பகவத்கீதை படிச்ச மாதிரி, சொருபசார சமீதை படிச்ச மாதிரி, அடுக்கு நிலை போதத்தை படிச்ச மாதிரி. காரணம், இது எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையா வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார். அது உள்வாங்கினாலே போதும். அப்போ அதை நம்ம என்ன பண்ண போறோம், எல்லா நூல்களையும் படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் படுநிலை போதை ஏன் படிக்கிறோம், உடம்புல இருக்கிற சூட்சமங்களை பத்தி இவர் சொல்றார். சொல் பிறந்த இடம் எங்கே, முப்பாழ் எங்கே, இதெல்லாம் ஏன் சொல்றாரு, உடம்புக்குள்ள இவ்வளவு சூட்சம் இருக்குது. இந்த சூட்சம் எல்லாம் ஏங்க ஆரம்பிச்சுன்னா, நீ இருக்கிற கதியிலிருந்து வேற ஒரு பரிணாமத்தை நீ பார்க்கலாம். அந்த பரிணாமத்துக்கு ஒண்ணு துணை நிற்கிறது தான் யோகம். அந்த யோகத்தை கையில் எடுத்துக்கும். அப்போ இது சொல் பிறந்த இடம் எங்கே, இது விஷுத்தமா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விஷுத்தம். விஷுத்தம்ன்றது எத்தனை இதழ் கமலம், யாராவது சொல்றீங்களா, ஞாபகம் இருக்குதா? எத்தனை இதழ் கமலம்? 16 இதழ் ஐயா. 16 இதழ் கமலம். மூலாதாரம் 4 இதழ் கமலம், சுவாதிஷ்டானம் 6 இதழ் கமலம், மணிபூரகம் 10 இதழ் கமலம், அநாதகம் அதுக்கு மேல 12 இதழ் கமலம், விசுத்தம் 16, ஆஞ்சை 32 இதழ் கமலம். விசுத்தம் தான் சொல் பிறந்த இடம் எங்கே. காரணம், விஷுத்தில தான் விழுங்கிறது, வெளியேற்றுறது, விக்கல், ஒளி, தொண்டை புரைக்கிறது. குருதேவர் எழுதுகிறார், அந்த 16க்கும் விளக்கம் கொடுத்துக்கிறார் குருதேவர் தத்துவ விளக்கத்துல. அமில சுரப்பி, ஏப்பம் வர்றது, திக்கல் வர்றது, விம்மல் வருது, தொண்டை புண், உமிழ்நீர், செருமல், செரிமான உணர்வு. இந்த தத்துவ விளக்கத்துக்கெல்லாம் 96 தத்துவங்களும் சொன்னவங்க யாருமே இல்லை. அப்போ இந்த சொல் பிறந்த இடம் எங்கே, விஷுத்தி என்ற ஆதார கமலம் 16 இதழ் கமலம். அடுத்த வரியில முப்பாழ் எங்கே, முப்பாழ்னா மூலாதாரம். மூலாதாரத்துல என்ன இருக்குது, மூலாதாரத்துல இடைகளை, பிங்களை, சுழ்மனா. இந்த இடைகளை, பிங்களை, சுழ்மனா 3 ஒன்றா சேர்ற இடம் தான் ஆதார கமலம். அதுதான் முப்பாழ் எங்கே என்றார். துவார பாலகர் எங்கே, துவார பாலகர் நம்ம கோயில் கர்ப்பகரத்துக்கு பார்த்தோம்னா வெளியில 2 சிலைகள் இருக்கும், அது துவார பாலகர். நம்ம கோயில மனித உடம்பு தான் கோயில், உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் புராணுக்கு வாய் கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே, தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். இந்த உடம்பு தான் கோயில். இதோட துவாரபாலர்கள் எது, இந்த 2 மூக்கு தான், இடைகளையும் பிங்களையும் ஓடுற சுவாசம் தான். அதனால துவார பாலகர் எங்கேனா இந்த இடைகளையும் பிங்களை ஓடுற சுவாசம் தான். இது நெறிப்பட்டா என்ன ஆகும், இது நெறிப்பட்டா நம்மளுடைய புலன்கள் ஆகும். அல்லப்படும் ஐம்பூலம் ஒடுக்கம் எங்கே, இந்த துவார பாலகரான இந்த சுவாசத்தை நெறிப்படுத்திட்டா அல்லப்படும் 5 புலன்கள்,
இந்த புலன்கள் வந்து மோசமானது. இந்த 5 புலன்கள் தான் மனிதனை எடுத்துன்னு போய் எல்லா இடத்துலயும் கவுத்துது. ஏன்னா அதுக்கு மனக்கட்டுப்பாடு சரியா இல்ல. அடிப்படை பயிற்சிகள் இல்லாதால மனம் போன போக்குல நம்ம போயின்னு இருக்கிறோம். மனம் போக்குல போகும்பொழுது என்ன ஆகுது? இந்த புலன்கள் நெறிப்படுத்தப்படாம இருக்குது. இந்த புலன்கள் நெறிப்படுத்தப்படனா இந்த துவாலபாரகனான இந்த மூச்சு, சுவாசம், இடைகளையும் பிங்களையும் சரியா இயங்கணும். இடைகளையும் பிங்களையும் ஒழுங்கா இயங்கணும்னா பொதுவா சரியான யோகாசனங்கள், சரியான அடிப்படை மூச்சு பயிற்சி. எடுத்த உடனே நம்ம வந்து சுவாசம் தான் ரொம்ப முக்கியம்னு பிராணாயாமத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா யோகாசனங்களே நீங்க பாத்தீங்கன்னா செய்யற ஒரு ஆசனங்களும் மூச்சு இயக்கத்தோட நம்ம செய்வோம். அங்கேயே நம்ம சுவாசத்தை வந்து அந்த பேஸ்ல இருந்து நம்ம கொண்டு வரோம். அதுதான் நம்ம செய்கின்ற யோகாசனங்கள். மூச்சற்ற நிலை, மூச்சு அடக்கிய நிலை, இயல்பான சுவாசம் செய்யும் போதே இந்த இடைகளையும் பிங்களையும் நுரையீரலை வளம் பெறுத்தும் இந்த பேஸ் அங்கிருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அங்கேயே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த சுவாசத்தை கிளியர் பண்ணினே வரும் ஆசனங்களே. அடுத்து நாம் செய்யக்கூடிய மூச்சு பயிற்சியில போதுமான அந்த பிராண சக்தி எடுத்துக்கிறோம். அப்போ அது எல்லாமே நமக்கு ஒரு பேஸ் தான். யோகாசனங்கள் நம்ம பழகக்கூடிய யோக நெறிகள். நல்ல சங்கு நதி எங்கே? நல்ல சங்குனா தொண்டை குழியில் ஒலிக்கும் ஓசை தான் சொல்றார். தொண்டை வழி அதுவும் விசுத்தம் தான். விசுத்த என்ற ஆதார கமலங்கள் தான் சொல்றார். ஆரைந்தும் இதழ் இரண்டும் முளைத்தது எங்கே? ஆரைந்தும் இதழ் இரண்டும், அதாவது 32 இதழ்களை உடையது ஆண்யா கமலம். இது புழுவ நடுவில் இருக்கிறது. மனிதன் ஒடுக்கமும் இதுதான் நிகழ்கிறது. புலன்களின் ஒடுக்கமும் இங்குதான் நிகழ்கிறது. அடுத்தது 32 இதழ் கமலம். எது 32 இதழ் கமலம்? ஆண்யா கமலம் வந்து 32. இதுதான் அவர் சொல்றாரு. அப்போ அதுல பாருங்க இருக்கிற சூட்சமத்தை பாருங்க. சொல் பிறந்த இடம் எங்கே? முப்பாழ் எங்கே? துவாலபாரங்க எங்கே? முதற்பாழ் எங்கே? நல்ல சங்கு எங்கே? ஐம்புலம் அல்லப்படும் 5 மூலம் ஒடுக்கம் எங்கே? ஆரைந்தும் இதழ் இரண்டும் முளைத்தது எங்கே? இதெல்லாம் யாரு சரியா விளக்குறாங்களோ அவர் வந்து ஒரு சரியான ஒரு குரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது யார் நமக்கு வந்து ஃபுல்லா கொடுத்துட்டாரு குருதேவர். இது மூலாதாரத்துல இருந்து ஆண்யா வரைக்கும் என்னென்ன இயங்குது, இது எத்தனை இதழ் கமலம், இதை நம்ம இப்போ சொரூபசார சமீதியில ஒரே ஒரு பாடல்ல இதை சொல்லிட்டாங்க. அடுக்கு நிலை போதத்துல வந்து 10 பாடல்கள்ல சொல்ற விஷயத்த சொரூபசார சமீத ஒரே ஒரு பாடல்ல சொல்லிட்டாங்க. சுருக்கம் அதுதான். அதனுடைய இன்னும் நம்ம என்ன கருத்து சொல்ல வரோமோ அதை 4 வரியில கூட சொல்லிடலாம். இவரு நம்ம திருமூலர் எடுத்துனா கூட எல்லா கலையும் இடை பிங்களை நடு செல்லா நடுநாடி சிரத்துடன் சேர்ந்ததா நல்லோ திருவடி நல்லி நிற்பாரு. எல்லா கலைக்கும் முக்கியமானது இந்த இடைப்பிங்களை தான். இந்த இடைப்பிங்களை சூஷ்மனா தான் நமக்கு ஆதார கமலங்களா இயங்குதுன்னு அவர் சொல்றாரு. இது சொரூபசார சங்கீதத்துல தத்துவம் கேள் என் மகனே 96. தத்துவம் கேள் என் மகனே 96. எத்தனை தத்துவம் இருக்குது உடம்புல? 96 தத்துவம். தகைந்த உடல் தனி வர்ம முடியலாச்சு, மெத்தவிந்த மேவிதனில் ஆடுதப்பா, மேவுகின்ற ஆதாரும் ஆறும் என்பான், ஒத்ததொரு புருவனோடு நான் நரம்பும் ஒரு நான்கும் மறு நான்கும் 16 10 வித வாயு 10 நாடிக்குள்ளே பறந்திருக்கும் சூட்சமத்தை அறிந்து கொள்க. இந்த 96 தத்துவங்களையும் ஒரு பாடல் அவங்க சொல்லிடுறாங்க. அப்ப இதுலதான் எல்லா விஷயமும் இருக்குது. இந்த சொல் பிறந்த இடம் எங்கே, நல்ல சங்கு எங்கே, எல்லாம் எங்க இருக்குது? நம்ம ஆதார கமலம் எங்க இருக்குது? இந்த ஆதார கமலங்கள்லாம் ஒழுங்கா இயங்கணும்னா என்ன பண்ணணும்? அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். உடம்பு ஸ்தூலமா இயங்குது, சூட்சமா இயங்குது. சூட்சமா இருக்கிற ஆதார கமலம் ஒழுங்கா இயங்கணும்னா சரியான யோக நெறிகள், வரைமுறைப்படுத்தப்பட்ட யோக நெறிகள், அதுக்கப்புறம் சரியான மூச்சு பயிற்சி, வரைமுறைப்படுத்தப்பட்ட மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் அந்த சுவாசத்தை நெறிப்படுத்துற பிராணாயாமம். அங்கதான் எப்படி வந்து உடம்பு ஸ்தூலம் சூட்சமா இயங்குதோ இந்த உடற்பயிற்சி எல்லாம் இந்த ஸ்தூலம் தான். நம்ம உலகத்துல பழகிற எல்லா உடற்பயிற்சியும் எந்த பயிற்சி வேணாலும் எடுத்துங்க, அது ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் மசில்ஸ், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சூட்சமங்களை செயல்படுத்தணும்னா அதுதான் யோக நெறிகள். முக்கியமா யோகாசனங்களை செய்யக்கூடிய சில ஆசனங்கள், பிராணாயாமங்கள் இந்த இடைப்பிங்களை நரம்புகளை துரியப்படுத்தி சூஷ்மனாகுல இருக்கக்கூடிய அந்த குண்டலி சக்தியின் எழுச்சி, அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆதார கமலம் டிராவல் பண்ணும்போது சாதகனுக்கு ஏற்படுற குண்டலி சக்தியை பத்தி எவ்வளவு சித்தர்கள் எவ்வளவு ஞானிகள் பாடியிருக்கிறாங்க. பல சித்திகள் கைவருன்றாங்க. ஆனா உண்மையாலுமே ஒரு மனிதனிடம் வந்து அந்த குண்டலி சக்தி அப்படின்றது வந்து ஏங்கி செயல்படுதுன்னா அந்த மனம் இருக்கிற ஆனந்தம் தான். இதுதான் ஒரு மனிதன் பெற வேண்டியது. எப்படி அந்த டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம்? நம்ம செய்கின்ற பிராணாயாமம் நமக்கு வந்து ஒரு மனோபலம், மனோசக்தியை கொடுக்குது. அதை தாண்டி இந்த குண்டலி சக்தி கொஞ்சம் கொஞ்சமா செயல்படும் பொழுது எந்த நிலையிலயும் மனசு ஆனந்தமா இருக்கும். எந்த நிலையிலயும் மனசு வெளி உலகம் எப்படி இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு சாந்தி இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் குண்டலி சக்தி எழுச்சியினுடைய ஒரு அற்புதம். நம்ம சித்தர்கள் சொல்றாங்க. அதுக்கு வழிகாட்டுற இதுதான் நம்ம செய்யக்கூடிய பிராணாயாமம்.
ஏன்னா அந்த இடத்துல என்ன ஆயிடுது அவருக்கு, நம்மிடம் அடுத்த வேலைக்கு என்ன இருக்குது அதான் பார்ப்பாரு அவர். அடுத்த வேலைக்கு நமக்கு அது கூட அவருக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது தான். அவருக்கு பிள்ளைங்க குட்டிங்கன்னு இருக்கும்போது, சரி அடுத்த வேலைக்கு சாப்பாடு இருக்குது, நம்மளுக்கு தங்கறதுக்கு இடம் இருக்குது, போதும் அவ்வளவுதான். மனிதன் பு- யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லைன்ட்டார் வள்ளுவர். எதுல இருந்து விலகி வரையோ அதனால எல்லாம் அவனுக்கு துன்பங்கள் இல்ல. இப்படி விலகி 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 மனிதன் வரும்பொழுது அவனுக்கு ஒரு அமைதி அவனுக்குள்ள காத்துன்னு இருக்கு. அந்த அமைதியை கொடுக்கத்தான் இந்த குண்டலி சக்தியும் ஆதார கமலம் இயக்கமும். ஏன்னா அங்க ஒண்ணுமே எதிர்பார்ப்பு இல்லையே. எந்த ஒரு மனிதனுக்கு எந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது அவர் ஒரு அமைதிக்குள்ள போயிடுறாரு. எங்கேயுமே அவருக்கு அந்த டிபெண்டன்சி இல்ல. இது வந்தாதான் அது நடக்கும், இது வாங்கினாதான் எனக்கு சந்தோஷம், இதை பண்ணாதான் எனக்கு சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. எல்லாமே போயிட்டு அந்த அமைதி அந்த யோக நெறிகளாலும் அவங்க செய்யக்கூடிய பிராணாயாமத்தாலும் அந்த மனசு போதும் என்ற அந்த நிறைவை அடையும் போது அது ஒரு ஒரு ஆனந்த நிலை. அதுதான் குண்டலி சக்தியினோட எழுச்சி. ஆனா சில பேர் தான் நினைச்சுக்கிறாங்க குண்டலி சக்தினா தண்ணி மேல நடக்கலாம், பெரிய பெரிய சித்துகள்லாம் வரும். இந்த மன அமைதிக்கு முன்னாடி எந்த சித்தி என்ன பண்ண போறோம்? எந்த சித்தியால இந்த மன அமைதியை கொடுத்துட முடியும்? மன அமைதி தான் ஆனந்தம். அது இது கொடுக்கறது தான் யோக பயிற்சி. அதை கொடுக்கறது தான் நம்ம செய்கின்ற பிராணாய முறைகள். அந்த நிலைக்கு நமக்கு உயர்த்தது தான். ஏன்னா மனிதன் அவன் என்ன எல்லாம் எடுத்துன்னு போய் என்ன எது கூட வரப்போகுது? எல்லாம் நம்ம போராடின்னு என்னென்னவோ லோல் போட்டு என்னென்னவோ சம்பாரிச்சு என்னென்னவோ பண்றோம். எது மனிதன் கூட வருது? ஆடு மாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் சிவவாக்கியர் சொல்றார். ஆடு மாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடி வாசல் தேடினும் குறுக்கு நிற்குமோ? ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல தர்மம் அங்கு தாங்குமே. ஆடு மாடு செல்வம் காரு பங்களா எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற, ஆனா எது மரண காலத்துல எது உன் கூட வருது? எதுவுமே வர்றதில்ல. ஆனா எது வருதுன்னு சொல்றாரு பாருங்க. ஆடு மாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடி வாசல் தேடினும் குறுக்கு நிற்குமோ? இதெல்லாம் வருமான்னு கேட்கிறாரு. நம்ம சம்பாதிக்கிற செல்வம் சுகம் போகலாம் இதெல்லாம் வருமா? வராது. அப்ப எது வரும்? ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும். நம்ம செய்யற தர்மம், நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள், எங்கேயோ யாரோ கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு செஞ்ச ஒரு சின்ன உதவி, எதையும் எதிர்ப்பாக செய்கின்ற அந்த மனோபலம், இதெல்லாம் எப்படி இருக்கும்னா ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மம் எப்படி எப்படி நம்ம கிட்ட வரும்னு சொல்றாரு பாருங்க. சாடி விட்ட குதிரை போல தர்மம் அங்கு தாங்குமே. குதிரைய சாடி விட்டா எப்படி சர்றன்னு பக்கத்துல நிக்கும்? அந்த மாதிரி எப்படி நம்ம காப்பாற்றப்பட்டோம்? நாம் செய்த தர்மம். தர்மம் தலை காக்கும் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்பாடுகள் பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்கின்ற ஒரு ஒரு செயலும் மனிதனை தொடர்ந்து வந்துனே இருக்குது. நம்ம பின்னாடி நம்ம செய்யறோம். நமக்கு சரி இதெல்லாம் ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம், 1000 பேருக்கு விளம்பரம் படுத்தினாதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் அஞ்ஞானம். எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயினே இருக்குது. வட்டியும் முதலமா நமக்கு வந்துனே இருக்க போகுது. செய்யற தீங்கும் வட்டியும் முதலமா வரும், செய்யற நல்லதும் வட்டியும் முதலமா செய்யற தீங்கு வட்டியும் முதலமா நம்மள துன்பத்துல செலுத்தும். செய்யற நல்லதும் தர்ம காரியங்களோட வட்டியும் முதலாம் நம்ம ஆனந்தத்துல செலுத்தும். நம்மளே வியந்து போவோம் எப்படி நமக்கு நடக்குது? காரணம் எல்லாம் நாம சேர்த்துக்கொண்ட பதிவுகள். ஆனால் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் பிரதிபலன் எதிர்பார்க்காம இந்த உலகத்துக்கு நாம செய்யக்கூடிய எண்ணங்களை நம்ம பதிவா வச்சுக்கும் போது சாடி விட்ட குதிரை போல தர்மம் தாங்குமே. கூட வந்துனே இருக்கும். ஆனா ஒரு யோகி அதை கூட விரும்புறது இல்ல. அவன் செய்த தர்மமும் அவன் செய்த நல்ல காரியங்களும் எடுத்துன்னு போய் அவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் எடுத்து போய் குருதேவர் திருவடியில சமர்ப்பணம் பண்ணிடுறான். அதாவது அது ஒரு யோகி அந்த தர்மம் அவன் செய்யற அந்த புண்ணியத்தை கூட அவன் எடுத்துக்கிறது இல்லை. எல்லாம் குருதேவருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நிஷ்கலங்கமா இங்க கர்ம வினைகளே இல்லாத அவன் மீண்டும் பிறவாமை என்ற இலக்க உயர்ந்த பரிணாமத்தின் எண்ணத்துல அவன் போயின்னு இருக்கிறான். அது அடுத்த பாடம். ஸ்ரீ குருவே நம. வாழ்த்துக்கள். அடுக்குநிலை போதத்துல நம்ம ஒரு 2 பாடல் பார்த்தோம். இன்னும் ஒரு வகுப்புல நம்ம மற்ற பாடல்கள் சூட்சமத்தை பார்க்கலாம். ஏன்னா இதுல எல்லாமே ஆதார கமலங்கள் தான். சிறப்பா என்ன அவர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம இது வரைக்கும் பார்த்த பாடல்கள்ல இன்னும் சிறப்பா என்ன அவர் சொல்லியிருக்காரு மற்ற பாடல்கள்ல இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் யோக சமயம்ன்ற பாடத்துக்கு போகலாம். ஸ்ரீ குருவே நம. உங்களுக்கு யாருக்கா ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் வகுப்புல. சரி, யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரமா நம்ம அடுக்கு நிலை போதத்தை முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் யோக சமயம் போலாம். வாழ்த்துக்கள். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.